எமோஷன்ஸ் ஹிண்டர் அவர் ஹீலிங். நம்மளோட உணர்ச்சிகள் தெய்வீக சுகத்தை தடுக்கிறது. ஃபீலிங் ஓரியன்டா இருக்கும்பொழுது என்ன நடக்குது? சில சுகத்தை வந்து பெற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கு. ஒரு விசுவாசியோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வேதம் சொல்லுது. இது நான் சொல்லல, கிரண் பால் சொன்னா அது தப்பா இருக்கும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விசுவாசிக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல யாரை கூப்பிடுமா? ரொம்ப மோசமான நிலைமைக்கு போன பிறகு என்ன பண்ணுவாங்க? யாரையா கூப்பிட்டு நம்ம ஜோம் பண்ண இப்பயாவது வந்து நம்ம சரியாயிருவோமா அப்படின்ற மாதிரி நிலைமையில் கூடுவாங்க. ஆனா இங்க வேதம் வந்து என்ன போட்டிருக்குன்னா, சோ சிக்னஸ் விலகணும், வியாதி போகணும், சுகம் உண்டாகணும், ஹீலிங் நடக்கணும்னா எப்படி ஜோம் பண்ணணும்? கமாண்ட் பண்ணணும். அந்த இடத்துல எலியா என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் சொல்ற வரைக்கும் உங்க உணர்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல? நீ எல்லாம் ஜோம் பண்ணா நடக்காது. இதுதான் ஃபீலிங் சொல்லும். எத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங் பேசிக்கிட்டே இருக்குது டெய்லி? நீ என்ன பெரிய இவனா? அப்படியே பெரிய கேன்சருக்கு போய் ஜோம் பண்றேன்னு போற? கேன்சர் எவ்வளவு பெரிய வியாதி தெரியுமா? கேன்சர்லாம் நீ சொன்னா போகுமா அப்படின்னு எது சொல்லுது? உங்க ஃபீலிங் சொல்லிக்கிட்டே இருக்கும் சைட்ல உட்காந்து. குட் ஈவினிங். இயேசு நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ திரும்ப இந்த டியூஸ்டே ஹீலிங் சர்வீஸ்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ தொடர்ந்து வந்து சில வாரங்களா அந்த டியூஸ்டேஸ்ல நம்ம என்ன காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, ஹிண்ட்ரன்சஸ் டு டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான தடைகள், எப்படிப்பட்ட தடைகள்லாம் இருக்குது, அதை எப்படி அந்த தடைகளை நம்ம மீறி அதை அகற்றிட்டு எப்படி நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலான்றதான் பார்க்கிறோம். ஸோ இந்த தடைகள் எதுவுமே வந்து தேவன் உண்டாக்குன தடைகள் கிடையாது. ஸோ ஆல் தீஸ் ஹிண்ட்ரன்சஸ் that we experience in receiving healing, it is not from God. கர்த்தர் வந்து இந்த தடைகளை வைத்திருக்கிறார், அதனாலதான் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ற கஷ்டமா இருக்கு அப்படின்ற காரியம் இல்ல இது. இந்த தடைகள் எல்லாமே வந்து மனுஷன் உருவாக்கப்பட்ட தடைகள். ஸோ இந்த ஹிண்ட்ரன்சஸ் வந்து வரதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லலாம்னா, ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். ஸோ கர்த்தரை பத்தி ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இருக்கும்பொழுது அந்த புரிதல் என்ன பண்ணுதுன்னா, அதுவே ஒரு தடையா மாறிது. தட் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் பிகம்ஸ் எ ஹிண்ட்ரன்ஸ். இல்ல வந்து வேதத்தை படிக்கும் பொழுது, சில ஸ்கிரிப்சர்ஸை படிக்கும் பொழுது அதை சரியா புரியாம, அது வந்து தவறா புரியும் பொழுதும் அந்த மாதிரி காரியம் நடக்குது. இல்ல சம ரிலிஜியஸ் காரியங்கள், அதாவது வந்து பாரம்பரியமாக சில காரியங்களை நம்ம ஃபாலோ பண்றோம் பாத்தீங்களா? ஸோ இந்த ரிலிஜியஸ் ட்ரெடிஷன்ஸும் நிறைய நேரம் தடைகளாக இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து என்ன பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அது என்னதுன்னா, நிறைய நேரங்கள்ல வந்து நம்மளுடைய இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் வந்து ஒரு தடையாக இருக்குது. ஸோ இன்னைக்கு எப்படி நம்ம இந்த சப்ஜெக்டை பார்க்கலாம்னா, இமோஷன்ஸ் ஹிண்டர் அவர் ஹீலிங். நம்மளோட உணர்ச்சிகள் தெய்வீக சுகத்தை தடுக்கிறது. ஸோ நிறைய நேரங்கள்ல இந்த உணர்ச்சிகள் வந்து பெரிய தடையா இருக்கு. நான் பார்த்திருக்கிறேன் நிறைய விசுவாசிகள், எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸோட வாழ்க்கையில உணர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தடையா இருக்குது. அதாவது அவங்க வந்து ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க, ஒரு நீதிமான், ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நல்ல சபைக்கு போவாங்க, வசனத்தை கேட்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் வந்து இந்த சுகம்னு வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நிறைய நேரம் காரணம், நான் பார்த்த காரணம் என்னன்னா உணர்ச்சிகள் தான், ஃபீலிங்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபீலிங்ஸ். ஃபீலிங் ஓரியன்டா இருக்கும் பொழுது என்ன நடக்குது? சில சுகத்தை வந்து பெற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போற வசனம் வந்து யாக்கோபு. ஜேம்ஸ் எடுத்துக்கோங்க. யாக்கோபுல புதிய ஏற்பாடுல வரும் யாக்கோபு, ஹீப்ரூஸ்க்கு அப்புறம் வரும், எபிரேயருக்கு அப்புறம் வரும். யாக்கோபு 5:14, 15 இந்த 2 வசனத்தை முதல்ல படிப்போம். 14 and 15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஓகே, சோ இது வந்து ஜேம்ஸ் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வியாதி வரும் பொழுது, ஒரு சிக்னஸ், ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, அது 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 வந்த பிறகு அவன் என்ன செய்யணும்? ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்னா, ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதல்ல நீங்க எப்படி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் தட் ப்ராப்ளம்? இப்போ வந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அந்த பேச்சுக்கு ஒரு பதில் கொடுக்குறீங்கல்ல,
அந்த முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ சே டு தட் பெர்சன்? தட் இஸ் கால்ட் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, முதல் ரெஸ்பான்ஸ், அதாவது வியாதி வந்த உடனே ஒரு விசுவாசி என்ன செய்யணும் அப்படின்றத வந்து எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, வியாதி வந்துருச்சுன்னா நீ என்ன கூப்பிட்டா, சபையின் மூப்பர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுன்னு இருக்கு. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு விசுவாசியோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வேதம் சொல்லுது. இது நான் சொல்லல. கிரண் பால் சொன்னா அது தப்பா இருக்கும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விசுவாசிக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல யாரை கூப்பிடணுமா? ஒரு சபை மூப்பர். சபை மூப்பர்னு இங்க யாரை குறிப்பிடப்படுதுன்னா, நீங்க மூப்பர்னு உடனே அந்த இதை வச்சு பாத்திரக்கூடாது. அதாவது எல்டர், அதாவது இங்கிலீஷ்ல வந்து எல்டர்னு வருது. எல்டர்னு ஓகே, ரொம்ப வயசான சபையில யாருப்பா வயசானவர்? ஒரு 70 வயசுல ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிடுவோம். ஒரு 60 வயசுல ஒருத்தர் இருக்காரு, அவர் கூப்பிடுவோம். அப்படி கிடையாது. எல்டர் அப்படின்னு வரும்பொழுது நல்ல விசுவாசத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி பெற்றவர்கள். ஸோ ஹீலிங்னு வரும்பொழுது ஹீலிங்ல கொஞ்சம் முதிர்ச்சி பட்டவர்கள் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது ஹீலிங்கை வந்து நல்லா விசுவாசிக்கிறவங்க, தேவன் சுகம் கொடுப்பாருன்றது ஆழமான ஒரு நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க அநேகருக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சுகமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? அழைக்கணும் அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம சபை மூப்பர்னு வரும்பொழுது நம்ம நிறைய நேரம் சபைன்னு வரும்போது நம்ம சபை தான் ஞாபகம் வரும். கரெக்டா? நம்ம எந்த சர்ச்சுக்கு போறோமோ அதை உடனே ஞாபகம் வந்துடும். இப்போ சிஎஸ்ஐயால கேட்டோன்னா, ஆமா, உள்ள சிஎஸ்ஐ சபையா இருக்குமோ, ஒரு பெண்டிகாஸ்டல் ஒரு பெண்டிகாஸ்டல் சபையோ, ஏஜியோ, கேத்தலிக்கோ அப்படின்னா இல்ல. இங்க சபைன்னு சொல்றது வந்து என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த லோக்கல் சர்ச், இட் இஸ் டாக்கிங் அபவுட் த என்டையர் ஜெனரல் சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதாவது ஒரு தனிப்பட்ட சபையை பத்தி பேசல. சபை என்பது யாரை குறிக்கிறதுனா, தேவனுடைய சரீரத்தை குறிக்கிறது. ஸோ நம்ம எல்லாருமே தேவனுடைய சரீரம் தான் இருக்கோம். ஸோ அந்த ஃபுல் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தேவனுடைய சரீரம். ஸோ இப்போ நீங்களும் நானும் எல்லாருமே சபை தான். கரெக்டா? வி ஆல் பிலாங் டு த சர்ச், த ஜெனரல் சர்ச் ஆஃப் த விச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நம்ம எல்லாரும் சபை தான். ஸோ சபை மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ அந்த ஜெனரல் சர்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய விசுவாசிகள் ரொம்ப முதிர்ச்சியானவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல சுகமா வாழ்வாங்க, அநேகருக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க, அற்புதம் நடந்திருக்கும், அடையாளம் நடந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களை அலைங்கன்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு ஒரு நல்ல கவனிங்க. இது கொஞ்சம் பிராக்டிக்கல் டிப்ஸ்லாம் நான் இதுல கொடுக்க போறேன் இந்த மெசேஜ்ல. ஒரு கிறிஸ்தவன் வந்து இது பாருங்க, நான் நிறைய இடத்துல நான் வந்து ரொம்ப பார்த்து கஷ்டப்பட்டது என்னன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து வியாதி வந்தோன்னா முதல்ல ஆண்டவர்ட்ட ஓடுறதே கிடையாது. கிறிஸ்தவர்கள் வந்து வியாதி வந்தோன்னா முதல்ல ஆண்டவர்ட்ட போறது இல்ல. ஆண்டவர் தவிர எல்லாத்தையும் போறது. அது எப்படின்னு ஆண்டவர்ட்ட ஓடுறது இல்லைன்னா என்ன சொல்றேன்னா, ஒரு வியாதி வந்தோன்னா ஃபர்ஸ்ட் போய் டாக்டரை பார்ப்பாங்க. டாக்டரை பார்த்து டாக்டர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான்னு பார்ப்பாங்க. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மோசமா போகும் பாத்தீங்களா? ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பலன் இல்ல. அதுக்கப்புறம் தான் யாரு ஜெபம் பண்ணுவா? யாரு வந்து ஒரு அபிஷேகப்பட்ட தேவ ஊழியரு? யார் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் எங்க இருக்கிறாரு? எந்த ப்ராஃபட்ட கூப்பிடலாம்? அப்படின்னு சொல்லி அலைஞ்சு கூப்பிடுவாங்க. நிறைய நேரம் நான் பார்த்தது வந்து, எந்த நேரத்துல கூப்பிட்டு நான் பார்த்திருக்கேன்னா, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருவாங்க. ரொம்ப மோசமான நிலைமைக்கு போன பிறகு என்ன பண்ணுவாங்க? யாரையா கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணா இப்பயாவது வந்து நம்ம சரியாயிருவோமா? அப்படின்ற மாரி ஒரு நிலைமையில கூடுவாங்க. ஆனா இங்க வேதம் வந்து என்ன போட்டிருக்குன்னா, யாக்கோபு வந்து ஒரு கட்டளையாவே குடுக்குறாரு. உங்களில் யாராவது வந்து பலவீனமா இருக்கிறான், உடம்பு சரியில்லாம இருக்கான், முதல்ல நீ யார கூப்பிடு? சபை மூப்பர கூப்பிடு. சோ ஒரு கிறிஸ்தவன் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஹி ஷுட் கோ டூ காட். அவன் ஆண்டவர் இடத்துல தான் போணும். சோ இங்க சபை மூப்பர கூப்பிடுன்னு போட்டிருக்கு. ஏன் சபை மூப்பர கூப்பிடுன்னு போட்டிருக்குன்னா, யூசுவலி நான் பார்த்த வரைக்கும் வியாதியில இருக்கும்போது நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் விசுவாசம் ஆடிருது. இத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பெர்சனல் லைஃப்லயும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிக்னஸ் வரும்பொழுது, ஒரு அது எஸ்பெஷலி சரீரத்துல வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன ஆயிருதுன்னா, ஃபெய்த் கொஞ்சம் ஆட்டம் கண்டுருது. ஏன்னா ரொம்ப பலவீனமாயிடும்ல. சரீரத்துல ரொம்ப சில நேரம் வலி இருக்குது, வேதனை இருக்குது. அப்போ வந்து ஜெபம் பண்ண வர மாட்டேங்குது. ஃபெய்த் எக்சர்சைஸ் பண்ண வர மாட்டேங்குது. நெறைய நேரம் வந்து ஒரு மாரி ஆடி போயிடுறோம். ரொம்ப கலங்கி போயிடுறோம். அது மட்டும் இல்லாம ஃபேமிலிக்குள்ள வந்து வியாதி வரும்பொழுது, எஸ்பெஷலி ஃபேமிலி க்ளோஸ் லவ்ட் ஒன்ஸ். இப்ப நம்மளுடைய ஸ்பௌஸுக்கோ, இல்ல பிள்ளைங்களுக்கோ, இல்ல நம்மளோட பெற்றோர்களுக்கோ, இல்ல ரொம்ப க்ளோஸா ரிலேட்டிவ்ஸ் யாரா இருக்கும் பொழுது, நம்ம என்னதான் வந்து பயங்கரமா வந்து விசுவாசத்துல இருக்கிறோம், நெறைய பேருக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கோம், ஊழியம் பண்ணியிருந்தாலும், நமக்கு ஃபேமிலிக்குள்ளன்னு வரும்பொழுது ஜெபம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நானும் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். மத்தவங்களுக்கு ஜெபம் பண்றது எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதே வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ண பிள்ளைகளுக்கு வந்து உடம்பு சரியில்ல, ஜெபம் பண்ணணும், இல்ல மனைவிக்கு ஜெபம் பண்ணணும்னு அது ஏன் அந்த கஷ்டமா இருக்குன்னா, ஒரு எமோஷனல் அட்டாச்மென்ட் இருக்கும் அவங்களோட. இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கிறனால, நம்ம அத பார்த்து வந்து என்ன ஆயிருவோம், நம்மளும் ஒரு 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 கஷ்டத்துல தான் இருப்போம்ல. இப்போ என் வைஃப்க்கு உடம்பு சரியில்லன்னா எனக்கும் தான் அது கஷ்டமா இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா எனக்கும் தான் கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு எமோஷனல் இதுக்குள்ள போயிறதுனால நமக்கு ஜெபம் பண்ண கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும் அப்டின்லாம் தோணும்.
கரெக்டா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? சோ அதுதான் யாக்கோபு எழுதுறாரு. நீ வந்து அந்த முந்தின வசனத்துல படிச்சீங்கன்னா இன்னும் அழகா வரும். பாருங்க. 13வது வசனம். 13வது வசனத்த போடுங்க. ம். அது படிங்க சிஸ்டர். 13 படிங்க. சிஸ்டர் விஜய் அன்மியூட் பண்ணிரு விஜய். உங்களில் ஒருவன் ம். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒரு ம். மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட பாருங்க. ஒருத்தன் வந்து உபத்திரவத்துல இருந்தா அவன் ஜெபம் பண்ணணும். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணணும். மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பண்ணணும். இது வந்து இந்த சஃபரிங் வந்து சிக்னஸ் பத்தி பேசல. இட் இஸ் டாக்கிங் அபௌட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் சஃபரிங் ஆர் ப்ராப்ளம்ஸ். ஆனா வியாதின்னு வரும்பொழுது என்ன போட்டிருக்கு பைபிள்ல? யாரையாவது கூப்பிட்டு ஜெபம் பண்ணிறியான்னு வருது. இது ஏன் அப்படி சொல்லுதுன்றதை நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம். சோ நல்லா கவனிக்கோங்க. ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் வியாதி வந்த உடனே முதல் ரெஸ்பான்ஸ் என்னதான் இருக்கணும்னா, யூ ஹேவ் டு கோ டு காட். யுவர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் டு கால் அப்பான் த லார்ட். கர்த்தரிடத்துல தான் போகணும். ஏன்னா சுகம் வந்து கர்த்தரிடத்துல தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார், நானே உன் பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நிறைய நேரம் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஷன்ஸ் தட் இஸ் அவைலபிள் ஃபார் அஸ். நல்லா கவனிங்க. நம்மளுடைய பதில் எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த இடத்துல எப்படி ஆக்ஷன் எடுக்கிறோம்னா, நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதை சார்ந்து தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் சொல்லும் பொழுது இப்போ நம்ம இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சென்னையில இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சிக்னஸ் வந்துச்சுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. ஒரு சென்னையில இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அவரே வந்து என்ன பண்ணலாம்? டயக்னைஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம டயக்னைஸ் பண்ணுவோம்? யூசுவலா நம்ம எப்படி டயக்னைஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஃபோனை வச்சு நம்மளே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து, என்ன மாத்திரை சாப்பிடலாம் அப்படின்னு டயக்னைஸ் எடுத்து, அந்த மாத்திரையை போய் நீங்க எங்க வாங்கலாம்? டைரக்ட்டா நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கலாம். இங்க வந்து தேர் இஸ் நோ லா இன் அவர் கண்ட்ரி வேர் இட் சேஸ் நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் மாத்திரை வாங்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது. சோ நீங்க ஜஸ்ட் போயிட்டு இந்த மாத்திரை எனக்கு குடு, ஒரு ஆன்டிபயோட்டிக் குடுன்னு நீங்க கேட்டாலும் அவன் என்ன பண்ணலாம்? குடுத்துருவான் அவன். எவ்வளவு பெரிய மாத்திரையா இருந்தாலும் உடனே என்ன பண்றான்? குடுக்குறான். எக்ஸெப்ட் ஃபியூ மெடிசின்ஸ் எல்லாமே அவைலபிள் ஓவர் த கவுண்டர். இந்த மாரி வாங்கிட்டு வந்துரலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. எனக்கு மாத்திரை என்ன மாத்திரை போடணும் அதெல்லாம் எனக்கு வந்து அந்த முடிவுலாம் நான் எடுக்க முடியாது. நான் டாக்டர்ட்ட போனேன் அப்படின்னா, ஃப்ரீ மெடிக்கல் கேரும் அவைலபிளா இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போலாம். ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போலாம். எஸ்பெஷலி இன் தமிழ்நாட்டுல நெறைய இடத்துல வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ எனி டைம் யூ கேன் கோ. அப்படி போலாம். அப்படி இல்ல என்கிட்ட கொஞ்சம் பணமும் இருக்குது. நான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போலான்னா, அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி டாக்டர் இருக்கிறாரு. ரொம்ப காசு இருக்கிறவன் பெரிய ஹாஸ்பிட்டல் போவான். காசே இல்லாதவன் சாதாரண ஹாஸ்பிட்டல் போவான். ஸோ இதுதான் நெறைய ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்குது. கரெக்ட்டா? அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாராவது டாக்டரும் இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலிலயோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ, இல்ல ஃபிரெண்ட்ஸ்லயோ யாராவது டாக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம். இது இப்படி இருக்கு. நான் என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்டும் பண்ணலாம். சோ, நம்மளோட ரெஸ்பான்ஸ் எத பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதிலயும் நம்ம எந்த மாரி ஆப்ஷன நம்ம எடுப்போம் பார்த்தீங்கன்னா, எது நம்மளுடைய பார்வைக்கு அருமையாக இருக்குதோ, எது நம்முடைய ஞானத்திற்கு ஃபிட் ஆகுதோ, அத தான் எடுப்போம். இது வந்து ஆதியில இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. உலகத்துல வந்த முதல் பாவம், the first sin which led to the fall of mankind was a result or was based upon emotions. முதல் பாவமே உணர்ச்சி பூர்வமாக செஞ்சதுனால தான் அந்த பாவமே நடந்துச்சு. கரெக்ட்டா இல்லையாங்க? வாங்க அத நம்ம படிப்போம் அந்த வசனத்த. ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஜெனசிஸ் 3 எடுங்க. ம். ஆதியாகமம் 3ல 6. 3, 6 போடு. விஜய் 3, 6 போடு. சிஸ்டர் அன்மியூட் பண்ணிரு விஜய். சிஸ்டர் எவ்ரி டைம் நீங்களே மியூட் பண்ணிருங்க. அன்மியூட்லயே இருந்துக்கோங்க சிஸ்டர். ஓகே. சாரி பிகாஸ் பவர் போயிடுச்சு. ஸோ மொபைல் டு லேப்டாப் மாத்தினேன். சாரி. ஓகே. 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த ம். விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் ம். கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். பாருங்க. இதுல யூஸ் பண்ற வார்த்தைகள பாருங்க. புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கும் இன்பம். அதாவது இங்கிலீஷ்ல வந்து டிசைரபிள் ஆர் பிளசன்ட் டு தி ஐஸ்ன்னு வருது. சோ பார்க்கிறதுக்கு அது நல்லா இருக்கு. கவர்ச்சியா இருக்குது. இன்னொன்னு
அதை சாப்பிட்டா புத்தி தெளியும். அது இங்கிலீஷ்ல வந்து இன்னும் அழகா வருது. எப்படி வருதுன்னா, அந்த ட்ரீ டிசைரபிள் டு மேக் ஒன் வைஸ், ஒருத்தனை புத்திமானாக மாத்துமா. சோ அது எப்படி இருக்குன்னா சுய புத்தியை சார்ந்து இருக்கு. சோ பிசாசு அப்படிதான் சொல்றான், நீ இதை சாப்பிட்டா கர்த்தர் மாதிரி ஆயிருவ, ஆண்டவர் மாதிரி ஆயிருவ, அந்த மாதிரி ஒரு ஞானி ஆயிருவ நீ. இப்ப இருக்கிறதோட அடுத்த லெவலுக்கு போயிருவ, யூல் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றான். அப்புறம் அதை வந்து அழகா பிரசன்ட் பண்றான். அந்த ஆப்ஷன் எப்படி அழகா பிரசன்ட் பண்றான் பாருங்க. அதை பார்க்கும்பொழுது அந்த அம்மாக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, பார்வைக்கு அருமையா இருக்குது, இனிமையா இருக்கு. பார்த்த உடனே இதை எடுத்து சாப்பிடலாம்யா, இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், என் புத்தி வந்து கர்த்தரோட புத்தி மாதிரி மாறிடும், என் ஞானம் வந்து கர்த்தரோட ஞானம் மாதிரி மாறிடும், ஐ பிகம் வைஸ், ஒரு தெளிந்த புத்தி எனக்கு உண்டாயிரும் அப்படின்ற ஒரு சிந்தையை வந்து பிசாசு போடுறான். சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏன் கர்த்தரை தவிர மற்ற ஆப்ஷன்களை சூஸ் பண்றாங்க? நான் நிறைய ஆப்ஷன் சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் ஏன் சூஸ் பண்றாங்க? வியாதி வந்துச்சுன்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. நானே வந்து நிறைய இந்த ஹாஸ்பிட்டல் போய் ப்ரே பண்றதுனால நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்கேன். அதாவது இன்ஃபேக்ட் நான் வந்து 10 years ஆஃப் மினிஸ்ட்ரி 2014ல இருந்து இந்த ஜான்வரி வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. போன Jan 5th போன ஃப்ரைடே தான் ஐ கம்ப்ளீட்டட் 10 years ஆஃப் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த 10 வருஷத்துல வந்து சென்னையில போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது, எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிருக்கேன். ரைட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டு த டாப் நாச் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிருக்கேன். எல்லா ஐசியூக்குள்ளயும் போயிருக்கேன். முக்காவாசி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஐசியூஸ்குள்ள போயிருக்கேன். அதுவும் எந்த நேரத்துல வேணாலும் போயிருக்கேன். இன்ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு தடவை வந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு ஐசியூக்குள்ள போனேன். யூஸ்வலா 12 மணிக்கு ஐசியூக்குள்ள எல்லாம் விட மாட்டாங்கல்ல, தேர் ஆர் சர்டன் செட் டைம்ஸ். ஆனா நான் யூஸ்வலா வந்து போறதே வந்து அந்த விசிட்டிங் டைம்லாம் போகவே மாட்டேன். நான் யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு ப்ரே பண்ணுனாங்கன்னா நான் இப்படியே சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க, ஒரு பர்சன் வருவாரு, இஸ் அ பாஸ்டர், இஸ் கோயிங் டு கம் அண்ட் ப்ரேன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் ஆனா விசிட்டிங் டைம் வந்து இத்தனை மணி தான் பிரதர் போட்டிருக்கு, நீங்க வந்து அதுக்கப்புறம் வரேன்னு சொல்றீங்களே, இல்ல அதுக்கு முன்னாடியே வரேன்னு சொல்றீங்க. நான் இப்படியே சொல்லுவேன், நீங்க கோ அண்ட் ஆஸ்க் தெம், போய் கேளுங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க, கர்த்தர் பர்மிஷன் வாங்கி தருவார். நிறைய தடவை நான் வந்து அவுட் ஆஃப் விசிட்டிங் ஹவுஸ் தான் உள்ளே போயிருக்கேன். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து சுகமாகணும், ஒரு மனுஷன் பிழைக்கணும், இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஸோ நிறைய தடவை அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். அதுல சில ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போகும்போதே ஏதோ ஸ்டார் ஹோட்டலுக்கு உள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பாத்துருக்கீங்களா? அப்படியே பயங்கரமா இருக்கும், ஏசி பயங்கரமா இருக்கும், அது இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் நான் உள்ள போறேன், வாங்க அப்படின்ற, டேய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுற. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போனீங்கன்னா இந்த கதவை திறந்துட்டு ஒருத்தர் நிப்பாரு, வெல்கம் சார் அப்படின்ற மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் என்னடா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க, இப்படி கூப்பிட்டு தான் எல்லாரும் படிக்க வச்சிட்டு இருக்கீங்களாடா, கூப்பிட்டு வாங்க வாங்கன்ட்டு. வாங்கன்னு சொல்லாதீங்கப்பா, எல்லாம் போங்கன்னு சொல்லுங்க இங்க இருந்து, அப்படிதானே நீங்க சொல்லணும், இல்ல வாங்க வாங்கன்ற. ஒரு தடவை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அந்த அங்கிளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டாங்க. அப்போ உள்ள போனா ஸ்வீட் ரூம் மாதிரி இருக்கு. இந்த ஹோட்டல்ல ஸ்வீட் ரூம் பாத்திருப்பீங்கல்ல, ஒரு ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு லிவிங் ரூம் இருக்கும், அப்படி இருக்குது. நான் உள்ள போறேன், அந்த அங்கிள் படுத்திருக்காரு ஜாலியா. ஒரு ரூம்ல வந்து அவர் இருக்காரு, இன்னொரு ரூம் வந்து ஒரு லிவிங் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்குது. அவர் பையன் பக்கத்துல உட்காந்துட்டு கிரில் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவர் பையன் உட்காந்துட்டு. நான் கேட்கிறேன், என்னடா கிரில் சிக்கன் சாப்பிடுறேன்னா, அவன் சொன்னான், எஸ் பாஸ்டர், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் திஸ் ஹாஸ்பிட்டல் கேன்டீனா. அடப்பாவிகளை, கிரில் சிக்கன் எல்லாம் அவட வச்சு வித்துட்டு இருக்கீங்க, கிரில் சிக்கன் ஷவர்மா எல்லாத்தையும் விற்பானுங்க போல விட்டு, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குங்க பாக்குறதுக்கு பயங்கர கவர்ச்சியா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் பீப்புள் ஜஸ்ட் ரன் டுவர்ட்ஸ் இட். அங்க என்ன எப்படி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு அதெல்லாம் கூட தெரியாது, ஆனா ஜஸ்ட் ரன் டுவர்ட்ஸ் இட். இமீடியட்டா அங்க போனா சரியாருன்ற ஒரு, எப்படி சொல்றது, ஒரு பின்பம், ஒரு இலூஷன் மாதிரி அவங்க மைண்ட்ல ஃபார்ம் ஆயிருச்சு. உடனே அங்க போனா எனக்கு சரியாயிரும், இங்க அட்மிட் ஆனா அது ஆயிடும். அதனாலதான் கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய நல்ல டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. இட் வாஸ் பிளசன்ட் டு தி ஐஸ் and it was desirable to make one wise. அது வந்து எப்படி இருக்கு, இங்க போனா அவங்களே கேட்பாங்க. இப்ப நீங்க வந்து யார்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னா, ஏன் அங்க போனீங்க, அங்க போயிருக்கலாம், அது இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் ஆச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனீங்க, இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு, இந்த பாருங்க, எந்த பேரும் நான் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா பேர்லாம் சொல்ல முடியாது, நாளைக்கு அவனை கேஸ் போட்டு விட்டுரும். அப்புறம் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போங்களேன், ஏன் உங்களுக்கு தான் பணம் இருக்குல்ல, நீங்க அங்க ஏன் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க, why don't you go there? அங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் பேசுறேன், இமீடியட்டா அவங்க உங்களுக்கு பெட் கொடுப்பாங்கன்னு சொல்லி. சோ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஏவாள் எடுத்த ரெஸ்பான்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னும். ஏவாள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணா பிசாசுக்கு, அதை பார்க்க நல்லா இருக்குது, அதை சாப்பிட்டா புத்திமான் ஆயிருவேன், இது எனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு பிசாசு போய் சொல்றான். அதை பிடிச்சிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணதுனாலதான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு.
ஆனா பைபிள் என்ன சொல்லுது, வேதம் என்ன கட்டளையா சொல்லுதுன்னா, ஒருத்தன் வியாதியோட இருந்தா அவன் சபை மூப்பரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு. நான் சொல்றேன், இத ஃபாலோ பண்ணனா வியாதி உடனே உங்களை விட்டு போயிடும். இட்ஸ் வெரி சிம்பிள். அங்கேயும் அலையாம வியாதி வந்துருச்சா? ஆனா பாருங்க, இந்த சபை மூப்பரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்றதே வந்து யாருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, கொஞ்சம் விசுவாசம் வந்து ஷேக் ஆகுது. இல்ல இப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரொம்ப வந்து சுகத்தை குறித்த எனக்கு சத்தியத்தை பத்தி எனக்கு தெளிவில்ல. அப்படின்றவங்களுக்கு தான் பொருந்தும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. இப்ப இத வந்து ஒரு ஃபார்முலா வச்சுக்க கூடாது. எப்போ வியாதி வந்தாலும் ஓகே. பிரதர் கிரண் பால் இருக்காரு. அவர் ஃபோன் அடிச்சுருவோம். அவர் தான் 12 மணிக்கு கூட போய் ஜெபம் பண்றேன்றாரு. நம்மளுக்கும் ஜெபம் பண்ணுவாரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தா. அப்படி வைக்கக்கூடாது. இப்ப நான் வந்து ஜெபம் பண்ண மாட்டேன்னு எங்கேயுமே சொன்னதில்ல. இதுவரைக்கும் நான் அப்படி யார்ட்டயுமே சொன்னதில்ல. யார் கூப்பிட்டாலும் போய் ஜெபம் பண்றேன். ஆனா கர்த்தருடைய சித்தம் எப்பொழுதும் ஒரு தேவ மனுஷன் தான் போய் உங்களுக்கு ஜெபம் பண்ணணுமா? கிடையாது. இது வந்து இட் இஸ் அன் எலிமெண்டரி ஸ்கூல் மாரி இது. இந்த சபை மூப்பரை கூப்பிடு அப்படின்றது வந்து எலிமெண்டரி லெவல். இப்ப நீங்க வந்து எல்கேஜி, யுகேஜி போறீங்க. எழுத ட்ரை பண்றீங்க. எழுத வரல. உடனே டீச்சர கூப்பிடுவீங்க. டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க? கைய புடிச்சு எழுத வைப்பாங்க. 12th படிக்கிறீங்க. எழுத முடியலன்னோனே டீச்சர் கை புடிச்சு எழுத வைப்பாங்களா? தலையிலேயே 2 போடுவாங்க டீச்சர். ஏன்டா? எரும மாடு மாரி இருக்கிற, எழுத தெரியாதா உனக்குன்ட்டு. அது போல தான். திஸ் இஸ் ஃபார் பிலீவர்ஸ் ஹூ ஆர் ஸ்டார்ட்டிங் தி ஜர்னி வித் கிரைஸ்ட். புதுசா பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள. அவங்களுக்காக எழுதப்படுது. என்ன சொல்லுது? எப்பா உடம்பு சரியில்லைன்னா யார கூப்பிடு? சபை மூப்பரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு அப்படின்து. நீனா சொந்தமா எடுக்காத. சரி இத பாருங்க. இந்த சொந்தமா முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா? இந்த சொந்தமா முடிவு எடுக்கிறது எல்லாமே உணர்ச்சிகளை சார்ந்து தான் இருக்கு. See, usually we make decisions based on our feelings தான். நம்மளோட உணர்ச்சி எப்படி இருக்கோ அதை வச்சு தான் எடுக்கிறோம். இது வேதத்திலயும் இது வந்து அழகா போட்டிருக்கு. வாங்க நீதிமொழிகள் 3 ப்ரோவர்ப்ஸ் 3 எடுத்துக்கோங்க. ப்ரோவர்ப்ஸ் 3 5ல இருந்து படிப்போம். 5ல இருந்து 8 வரைக்கும். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு ம், இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் ம், வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது ம், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ ம், உன்னை ஞானி என்று எண்ணாதே. ம், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் ம், நாபிக்கு ஆரோக்கியமும் உன் ம், எலும்புகளுக்கு ஊனுமாகும். ம். பாருங்க, உன் சுய புத்தியை சாராதே. அஹ், உன் எல்லா வழிகளையும் கர்த்தரை நினைத்துக்கொள். அவர் உன் வழிகளை வாய்க்க செய்வார். நீ உன்னை ஞானி என்று நினைத்துக் கொள்ளாதே. பாருங்க, ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் டு நாட் திங்க் தட் யூ ஆர் வைஸ், தட் யூ நோ எவ்ரிதிங். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வந்து வெற்றியா வாழணும்னா எப்படி யோசிக்கணும்னா, எனக்கு தெரியாது கர்த்தருக்கு தான் தெரியும். இப்படிதான் யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். நிறைய நேரம் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும்னா, நான் தான் 20 வருஷமாச்சு ரட்சிக்கப்பட்டு, நான் தான் 10 வருஷமா ஊழியம் பண்றேனே, எனக்கு தெரியாதா? அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் தப்பான காரியமே. இன்னைக்கும் வந்து எங்க நான் ஜெபம் பண்ண போனாலும் ஆண்டவர்ட்ட சொல்றது என்னன்னா, ஆண்டவரே கைய மட்டும் தான் நான் வைக்க போறேன். சுகத்த நீங்க தான் குடுக்க போறீங்க. இந்த மனப்பக்குவத்துல தான் நான் எல்லா இடத்துக்கும் போறேன். ஒவ்வொரு தடவையும் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே சுகத்த நீங்க தான் குடுக்கணும் ஆண்டவரே. ஏதோ 10 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், 12 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன். அதனால கை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போய் கை வைலாம் வைக்கிறது இல்ல. என்ன 10 வருஷம் ஊழியம் பண்ணதுனால கொஞ்சம் பயம் இல்லாம போய் கை வைக்க முடியும். டே 1ல இருந்த பயம் இப்ப கிடையாது. அது நிச்சயமா சொல்ல முடியும். டே 1ல வந்து ஒரு பயங்கரமான பயம் இருக்கும் எப்பவுமே. ஐயோ! ஐயோ! நான் கை வச்சா நடக்குமா? நடக்குமா? நடக்குமான்னு. இப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் யார் மேல இருக்குது? என் மேல கிடையாது. கர்த்தர் மேல இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. என்ன கான்ஃபிடன்ஸ்? கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தர் நிச்சயமா செய்வார். தழும்புகளால் சுகமாவீர்கள் அப்படின்னு போட்டிருக்காருன்னா, கண்டிப்பா இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார். நான் போய் தைரியமா கை வைக்கலாம். வியாதியஸ்தர் மேல கை வைங்க. அப்பொழுது சுகமாவார்கள்னு போட்டிருக்குன்னா, அந்த நம்பிக்கையோட, அந்த நிச்சயத்தோட, வார்த்தையில போட்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையில போய் நான் கை வைக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. ஆனா என் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சு கை வைக்கிறதே கிடையாது. என் சுய புத்தியை சார்ந்து நான் என்ன பண்றது இல்ல, செய்யறதே கிடையாது. ஏன்னா சுய புத்தியை சாரும் பொழுது சுகம் அங்க கிடைக்கிறது இல்ல. நல்லா கவனிங்க. அந்த நீதிமொழிகள் என்ன போட்டிருக்கு பாருங்களேன். அந்த 7, 8 மட்டும் திரும்பி படிங்க சிஸ்டர். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு ம், பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் ம். எலும்புகளுக்கு ஊனுமாகும். பாருங்க, உங்கள நீங்க வந்து ஞானின்னு எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அது உங்களுக்கு எப்படி இருக்குதாம்? ஆரோக்கியத்த குடுக்குதாம். உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம், உங்க எலும்புக்கு எல்லாம் அது ஊட்டச்சத்து. இட் இஸ் ஹெல்த் டு யுவர் ஃப்ளஷ் அண்ட் ஸ்ட்ரென்த் டு யுவர் போன்ஸ். எப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சுகம் உண்டாகுது அப்படின்னா, அவன் தன்னுடைய ஞானத்தை நம்பாமல் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்துனோனே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, நடுங்குறது இல்ல. அது கிடையாது. கர்த்தருக்கு பயந்து என்றால்,
கர்த்தர் சொல்வதை கேட்டு அதை கவனமாக தன்னுடைய இருதயத்துல வைத்து காத்து அதன்படி செய்கிறது. அதுதான் கர்த்தருக்கு பயந்து. What is fear of the Lord? Fear of the Lord is listening to the Lord and keeping whatever he says in his heart and then obeying it. கேட்டு அதை உள்ள வச்சு அதன்படி செய்யறது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுது. நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுத்தணும்னு கர்த்தர் அடிச்சிருவார், கர்த்தர் உதைச்சிருவார், கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுருவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. இல்ல அது கிடையாதுங்க. அது கிடையாது. இப்போ என் பிள்ளைங்க எனக்கு பயந்து இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதுக்கு அர்த்தம் என்னை பார்த்தோன்னே 2 பிள்ளையும் நடுங்கும், என்னை பார்த்தோன்னே 2 பிள்ளையும் ஓடி போயிடும், அப்பா வந்துட்டாங்க, அது அர்த்தம் கிடையாது. என் பிள்ளைகள் என்னை குறித்து எப்படி இருக்காங்க, ஒரு பயத்துடன் மரியாதையோட இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்றதை கேட்டு அதை அவங்க மனசுல வச்சு அதன்படி செய்யறாங்க. அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது. சோ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனா உங்களுடைய சுய புத்தியில நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எந்த டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. அப்பொழுது அது உங்களுடைய உடலுக்கு எல்லாம் எப்படி இருக்குதா, ஆரோக்கியமா இருக்குது. உங்க எலும்புக்கு ஊட்டச்சத்தாக இருக்குது. இங்க ஊனும், இங்க எப்படி தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, ஊனும் ஊனும் போட்டிருக்கு. ஆக்சுவலி இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா தெரியும், ஊட்டச்சத்துனே வரும். ஊட்டச்சத்து. அப்புறம் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணப்படும், ஒரு ஈஸி டிரான்ஸ்லேஷன். இதுல எப்படி வருது, ஊனுமாகுன்னு போட்டிருக்கு. இது ஒரு பழைய தமிழ் வார்த்தை. சில தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன்னும் அழகா வரும். ஆமென். சோ சுய புத்தியை சாராமல். சோ இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சிருக்கிற மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய நாமத்தினாலே என்ன பண்ணணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் இயேசு வச்சிருக்கிற மாடல். இன்னொருத்தர் கூப்பிட்டு ஜெபம் பண்றது தப்பு கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. யாக்கோபு 5ல போட்டிருக்கிறது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். ஆனால் அதையே நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்ப ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். இன்னும் யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம், ரட்சிப்ப யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ ஹவ் நாட் யூஸ்ட் யுவர் சால்வேஷன். இன்னும் ஏதாவது பிரச்சனைனா உடனே யாருக்கு ஜெபம் பண்ணலாம், யாருக்கு போலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பிரேயர் பாயிண்ட் அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரேயர் பாயிண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது அது இதுன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓயாம போடுவாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் பிரேயர் பாயிண்ட். இது பண்ணா பிரேயர் பாயிண்ட், அது பண்ணா பிரேயர் பாயிண்ட், நடந்தா பிரேயர் பாயிண்ட், உட்கார்ந்தா பிரேயர் பாயிண்ட். அந்த மாதிரி போடுற ஆள்லாம் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வெளியே கிளம்புறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏமா டெய்லி நானும் தான் வெளியே போறேன், ஏமா அப்படி பண்ணிட்டு அப்படி போடுற ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அவங்களும் ஊழியம் அவங்க சொன்னாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஒருத்தவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, ஒரே பாயிண்ட ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறாங்க போல. போடு, எல்லாருக்கும் போடு, தெரிஞ்ச தேவ மனுஷனுக்கு எல்லாம் போடு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரே இதை எடுத்து என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றது, ஃபார்வர்ட் டு ஆல். இப்ப எப்படி ஒரு 10 தேவ மனுஷன் நம்பர் வச்சிருப்பாங்க போல, டைப் பண்றது எல்லாருக்கும் ஃபார்வர்ட், டக்கு டக்கு டக்குன்னு. அப்புறம் ஒரு நாள் Facebookல ஒரு லைவ் ஒன்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு ஒரு தேவ மனுஷன் பேசிட்டு இருந்தார். அவர் லைவ் நானும் பார்த்துருந்தேன். பார்த்தா கீழே அவங்க கமெண்ட்ல போடுறாங்க லைவ்ல, எனக்கு போட்ட பிரேயர் பாயிண்ட் அங்கேயும் வருது. அப்புறம் தான் பார்த்தேன், அடப்பாவி, ஒரே லெட்டர் எல்லாருக்கும் ஜெராக்ஸ் காப்பி போல அப்படின்ட்டு. இதை ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறது, எல்லாருக்கும் போடுறது. யாராவது ஒருத்தர் பார்த்து பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அவருக்கு லைவ் பண்ணி, அவர் ஒரு பெரிய ஆள். அவர் லைவ்ல போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 500 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க லைவா அவர் ஓப்பன் ஏர் மீட்டிங்ல பேசுறாரு. இங்க அவங்க போடுறாங்க, அவர் என்ன அதை பார்த்தா ஜெபம் பண்ண போறாரு? எங்க அவர் ஓப்பன் ஏர் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. அவரு Facebookல போட்டிருக்காங்க ஜெபம் பண்ண, அப்படின்னு ஜெபம் பண்ண போறாரு அவரு? கிடையாது. பாருங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நல்லா கேட்டுக்கோங்க. சும்மா போய் எல்லார்கிட்டையும் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தேவனுக்கு பிரியமே கிடையாது. ஜெபம் பண்றது தப்பு கிடையாதுங்க. நீங்க ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆமென். He wants you to pray directly to him. He wants you to come directly to him. எல்லார்கிட்டையும் போய் நான் தலையை கொடுப்பேங்க, யாரெல்லாம் கிடைப்பாங்களோ போய் தலையை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தப்பான காரியம். எத்தனை பேருக்கு புரியுது இது? இதை ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க விசுவாசத்தினால உங்க சுகத்தை பெற்றுக்கொள்வது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அந்த வசனம் திரும்ப வரும் யாக்கோபு 5ல. இன்னைக்கு யாக்கோபு 5ல இருந்தா நிறைய பார்க்க போறோம் நம்ம. திரும்ப எடுத்துக்கோங்க, அந்த வசனத்தை போடுது விஜய். 14 and 15 திருப்பி போடு. படிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக.
ம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அடுத்த வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை ம். எழுப்புவார். அவன் ம். பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நல்லா கவனிங்க. இங்க என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். மார்க் 16:17 போடுங்க. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் ம். நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நவமான நாமத்தினாலே. பாஷைகளை பேசுவார்கள். அடுத்தது போடுங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். ம். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ம். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது ம். அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஓகே. யாக்கோபு 5:14 என்ன போட்டிருந்துச்சு? என் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணி, யார? பிணியாளியை அபிஷேகம் பண்ணி. they will anoint the sick in the name of the Lord and Savior Jesus Christ. மார்க் 16ல இயேசு அதான் சொல்றாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள். சோ இங்க என்ன யூஸ் பண்றாங்க? நல்லா கவனிங்க. they are using the name of Jesus. இந்த நாமம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். இது வந்து ஸ்பெசிபிக்கா 1-2 பேருக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. இந்த நேம் வந்து எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டது இந்த நாமம் தான். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் வாங்க. 15. யாக்கோபு 5:15. யாக்கோபு 5:15 போடு விஜய். அப்பொழுது விசுவாசம் ம். உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் ம். அவனை எழுப்புவார். அவன் பாவம் ம். செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். The prayer of faith will save the sick. எந்த ஜெபம் வந்து பிணியாளியை ரட்சிக்குமா? ஜெபம் கிடையாது. வெறும் பிரேயர் போடலங்க. பிரேயர் ஆஃப் ஃபெய்த். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It is not prayer that saves a man. It is the prayer of faith that saves the man. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வெறும் ஜெபம் பண்ணா போதும் நடந்துரும். இல்ல. விசுவாசமும் இருக்கணும் அதுல. புரியுதுங்களா? உங்க ஜெபத்துல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். The prayer of faith saves a man. So விசுவாசம் உள்ள ஜெபம் வந்து தேவனுடைய வார்த்தையை பேஸ் பண்ண ஜெபம் தான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஃபீலிங்ஸை பேஸ் பண்ண ஜெபம் வந்து விசுவாசம் உள்ள ஜெபம் கிடையாது. விசுவாசம் உள்ள ஜெபம் வந்து உங்களுடைய கார்னல் மைண்ட், மாம்சீக சிந்தையில இருந்து வர ஜெபம் கிடையாது. உங்களுடைய ஆவிக்குள்ள ஒரு சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கு. The spirit, the mind of the spirit னு ஒரு எபேசியர்ல அடுத்தது அதை பார்ப்போம் நம்ம. எபிசியன்ஸ் 4ல போட்டிருக்கு. The mind of the spirit. உங்க ஆவிக்குள்ள ஒரு என்ன இருக்குது? ஒரு மனசு இருக்குது. அதுல இருந்து வர ஜெபம் தான் என்னது? விசுவாசம் உள்ள ஜெபம். ஏன்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே வேதம் என்ன சொல்லுதுன்னா அவன் புது மனுஷனா ஆறானா. He becomes a new man. பைபிள்ல ஒரு அருமையான ஒரு டெர்மினாலஜி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெர்மினாலஜி. இட்ஸ் கால்ட் நியூ மேன். பாத்திருக்கீங்களா? பவுல் எழுதுறாரு நியூ மேன் அப்படின்னு எழுதுவார். புது மனுஷன். ரொம்ப அழகான இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நியூ மேன். அந்த நியூ மேன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு எப்படிப்பட்ட மனசு இருக்குது? வாங்க எபேசியர் 4 எடுத்துக்கோங்க. எபிசியன்ஸ் 4 எடுத்துக்கோங்க. பால் இதை வந்து எபிசியன்ஸ் சர்ச்சுக்கு எழுதுறாரு. எபிசியன்ஸ் புக்கே வந்து எப்படிப்பட்ட புக்னா விசுவாசிகளுக்கு எழுதப்படுற ஒரு லெட்டரு. விசுவாசிக்கு அவனுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஆவி இருக்குது, அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கு, அவனுக்குள்ள வந்து நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவன் கண்கள் மூடப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கு. சோ அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு தான் எபேசியரே எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் ரிட்டன் டு த பிலீவர்ஸ். இட் இஸ் நாட் ரிட்டன் டு த ஜென்டைல்ஸ். சோ அந்த எபேசியர் 4ல 17ல இருந்து படிப்போம். 17ல இருந்து 24 வரைக்கும் படிப்போம். நீண்ட பகுதி 17 to 24. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்.
புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஸோ நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான, இது ஒரு பெரிய லாங் பேசேஜ். இது ஃபுல்லா நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கல. சில காரியங்களை மட்டும் இதுல இருந்து நான் சொல்லிடுறேன். எஸ்பெஷலி 22nd verse, 22வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, that you put off concerning your former conduct the old man. ஃபார்மர் கான்டாக்ட் தமிழ்ல எப்படி வரும்னா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஃபார்மர் கான்டாக்ட்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக, கிறிஸ்துவ அறியறதுக்கு முன்பதாக, சுவிசேஷத்தின் ஒளி உங்க வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு முன்பதாக நீங்க எப்படி நடந்தீங்களோ அதை தூக்கி வெளியே வைன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்றேன் நான் உங்களுக்கு. தமிழ்ல கொஞ்சம் வந்து இந்த பழைய தமிழ்ல கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சிம்பிளா என்னன்னா, ஃபார்மர் கான்டாக்ட்னா கிறிஸ்துவ அறியறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி யோசிச்சிருப்பீங்கல்ல, சத்தியம் உங்களுக்குள்ள வருவதற்கு முன்பதாக, ரட்சிப்பு வருவதற்கு முன்பதாக, கிறிஸ்து சுகமாக்குவார் அப்படின்ற அந்த வெளிப்பாடு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திங்கிங், இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? வேற மாதிரி இருந்திருக்கும்ல. அதுதான் ஃபார்மர் கான்டாக்ட். அதை தூக்கி நீங்க எப்படி வச்சிடணும்? களைந்து போடுங்க. புட் ஆஃப் யுவர் ஓல்டு மேன், அதை தூக்கி வெளியே வைக்கணும். வச்சுட்டு நல்லா கவனிங்க, இங்கிலீஷ்ல எப்படி வரும்? 23வது வருஷம், அண்ட் பி ரினியூட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட். இந்த ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட். இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில நானும் ஆரம்பத்தில் படிக்கும்போது என்னடா அது ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்டா? ஒன்னு ஸ்பிரிட்னு சொல்லுங்க, இல்ல மைண்டுன்னு சொல்லுங்க. அதுனா ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட். அப்பதான் ஆவியானவர் எனக்கு என்ன காண்பித்தார்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நியூ ஹார்ட் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? கல்லான இருதயத்தை எடுத்துட்டு எசேக்கியேல் புஸ்தகத்தை எழுதுறாரு. கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு சதையான இருதயத்தை கொடுக்குறாரு. அதாவது ஒரு புது இருதயம், ஒரு புது மனசை கொடுக்குறாரு. சோ இந்த புது இருதயம், அது புது மனசு எங்க இருக்குன்னா, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய ஆவிக்குள்ள அது கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் இன் ஸ்பிரிட். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு புதிய ஆவி கொடுக்கப்படுது. நியூ ஸ்பிரிட் இஸ் கமிங். அதுதான் இந்த born again ஸ்பிரிட். அந்த நியூ ஸ்பிரிட் வந்து பரிசுத்த ஆவியோட ஒன்றாக இருக்குது. he who is joined with the Lord. 1 கொரிந்தியர் 6ல போட்டிருக்கு. he who is joined with the Lord. இப்ப நம்ம கர்த்தரும் நாமும் ஒரே ஆவியாக இருக்கிறோம். சோ கர்த்தரும் நீங்களும் ஒரே ஆவியாக தான் இருக்கிறீங்க, ஜாயின் ஆயிருக்கிறீங்க. பவுல் சொல்றாருல 1 கொரிந்தியர் 6ல என்ன சொல்றாருன்னா, கர்த்தரும் நீனும் இப்போ எப்படி இருக்க? ஒன்னா இருக்கிற. he who is joined with the Lord. நீ வந்து எப்படி பண்ணக்கூடாது? நீ வந்து வேற யாரோட போய் என்ன பண்ணக்கூடாது? ஜாயின் ஆகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. அவர் வந்து இஸ் டாக்கிங் அபவுட் செக்ஷுவல் இமாரலிட்டி பத்தி பேசுவார். பாலின பாவத்தை பத்தி அங்க பேசிட்டு இருப்பாரு. அது நீ வந்து கர்த்தரோட இசைந்து இருக்கிற. இப்ப நானும் கர்த்தரும் எப்படி இருக்கிறோங்க? கர்த்தர் வந்து இப்ப நானும் கர்த்தருங்க ஒரே வீட்டுல கூட இல்ல. நம்ம இப்போ ஒரே வீட்டுல இல்லைன்னா பிசிக்கலி கிடையாது. இப்ப நான் பிசிக்கலா நானும் கர்த்தரும் ஒரே வீட்டுல இருக்கோமா? கிடையாது. ஆனாலும் வாட் த பைபிள் சேஸ் இஸ் ஐ அம் ஜாயின்ட் வித் தி லார்ட். சோ எங்க நான் ஜாயின் இருக்கேன்? ஆவியில தான் நான் ஜாயின் இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேளுங்க. நீங்க கர்த்தரோட எங்க ஜாயின் இருக்கீங்க? உங்க ஆவியில ஜாயின் இருக்கீங்க. சோ இப்ப அவருடைய மைண்டும் உங்க மைண்டும் இப்போ ஒரே மைண்டா இருக்கு. யாரோட மைண்டும் உங்க மைண்டும் இப்போ ஒரே மைண்ட் ஆயிடுச்சு. கர்த்தருடைய மைண்டும் உங்க மைண்டும் ஒரே மைண்ட் ஆயிடுச்சு. அதனால பவுல் எழுதுறாரு, அதே 1 கொரிந்தியர் எழுதுறாரு, நவ் யூ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள்னு எழுதுறாரு. சோ இப்போ உங்க ஆவியில ஒரு புதிய மைண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நியூ மைண்ட், ஒரு நியூ ஹார்ட் உங்களுக்கு உங்க ஆவிக்குள்ள இருக்குது. இப்ப இந்த மைண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த மைண்ட ஓவர்டேக் பண்றதுக்கு இன்னொரு மைண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. எத்தனை பேருக்கு புரியுது இது வரைக்கும்? இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் புரியலன்னு சொல்லுங்க. ஏதாவது மெசேஜ் போடுங்க, பிரதர்ஸ் அப்படின்னு போடுங்க. நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஆவியில இருக்க மைண்ட சப்ரஸ் பண்ணணும்னு இன்னொரு மைண்ட் வேலை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் உங்களோட கார்னல் மைண்ட், மாம்சீக சிந்தை. கார்னல் மைண்ட். இந்த கார்னல் மைண்ட் பாத்தீங்கன்னா, அது எப்ப பார்த்தாலும் உலகத்துல இருக்கிற காரியத்தை எடுத்து இன்புட்டா வாங்கி அதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ உலகத்துல இருக்க காரியம் ரோமர் 8 அதை படிங்க சிஸ்டர், அங்க போட்டுருக்கு பாருங்க. ரோமர் 8 அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நல்லா கவனிங்க, மாம்ச சிந்தை மரணம். சோ இந்த மாம்ச சிந்தை எங்க இருந்து வருது? உலகத்துல இருக்க காரியத்தை வச்சு பேஸ் பண்ணி வர சிந்தை தான் மாம்ச சிந்தை. சோ மாம்ச சிந்தை எதை டிரைவ் பண்ணும்? உங்க ஃபீலிங்ஸை டிரைவ் பண்ணும். உங்க ஃபீலிங்ஸ் எப்படிங்க டிரைவ் பண்ணும்?
புரியுதா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு பிரதர்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். அதனால யாரும் கையெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி இருக்கும் பிரதர் அப்படின்னு இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, என்ன வாழ்க்கை இது? அதாவது இது நான் சொல்றது வந்து இது இந்த மத்தவங்கள பத்தி சொல்லல. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? என்னடா வாழ்க்கை? கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? அப்படின்னு வருது பாத்தீங்களா? இதெல்லாம் மாம்ச சிந்தை. ஏன்னா மாம்ச சிந்தை தான் உங்க ஃபீலிங்ஸ டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்ல உங்க ஃபீலிங்ஸ் வந்து மாம்ச சிந்தைய டிரைவ் பண்ணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடுவாங்க உங்க 2 பேரும். அதனால தான் நெறைய கிறிஸ்தவர்கள் வந்து இந்த ஃபீலிங் ஓரியன்டடா போறதுனால, கர்த்தர் இருக்கிறாரான்னு சந்தேகத்திலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு 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 கூட்டத்துக்கு போவாங்க. ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒரு பிரேயர் மீட்டிங்கோ, இல்ல ஒரு சர்ச் சர்வீஸோ போவாங்க. அங்க போயிட்டு வந்து அ கொஞ்சம் நல்லா சத்தமா பாட்டு பாடி, கொஞ்சம் கை கீ தட்டி, கொஞ்சம் கீழ கீழ விழுந்து எந்திரிச்சு வந்தேன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமையா இருந்துச்சு அப்டின்னுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்டின்னுவாங்க. வெறுமனே வந்து எதுவுமே பண்ணலங்க. அந்த மாரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லங்க. அப்டின்னா உடனே என்ன சொல்லுவாங்க? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீட்டிங் மாரி இது தெரியல பிரதர் அப்டின்னுவாங்க. கேள்விப்பட்டுருக்கீங்களா? என்னையெல்லாம் ஒரு தடவ ஒரு மீட்டிங் ஒருத்தர் கூப்ட்டாரு எனக்கு. கூப்ட்டுட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ட்ட வந்தாரு. வந்துட்டு, "பிரதர் ஒரு பவராவே இல்ல பிரதர்" அப்டின்னாரு. என்கிட்ட சொன்னாரு. பவராவே இல்லன்னாரு. நான் கேட்டேன், "என்ன பாஸ்டர் சொல்றீங்கன்னா?" இல்ல அவரு என்ன எதிர்பார்த்தாருன்னா, இந்த பவர்ன்னா உங்களுக்கு புரியுதுல உங்களுக்கு சொல்றது. நம்ம ஊர் ஸ்டைல் பவர். எல்லாரையும் கத்தி கித்தி கூப்பாடு போட வச்சு அப்படி இப்படி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு. அங்க வந்து ஹீலிங் நடந்துச்சு. அத விட்டுட்டாரு அவரு. அவங்க ஹீலிங்கே வந்து எல்லாரும் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, இப்போ கை வச்சோம்னா பறந்து போணும் எல்லாரும். அப்படி போய் விழணும். எல்லாம் நம்ம வந்து இந்த இந்த சில மீட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இந்த கோட்ட தூக்கி அடிக்கிறது, கைய வச்சு நான் கீழ விழுறது, இப்படி விழுந்தா தான் பவர்ன்னு நெனைக்கிறாங்க. இப்ப இயேசுவோட மிரக்கிள்ஸ்லாம் படிச்சீங்கன்னா, ஒருத்தன் கூட கீழ விழல. நானும் தேடி தேடி பார்க்கிறேன். எவனா கீழ விழுந்தான்ட்டு ஒருத்தன் கூட விழல. அதுக்காக கீழ விழுறது தப்புன்னு நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ணியே நெறைய பேர் கீழ விழுந்திருக்காங்க. நானே கீழ விழுந்திருக்கேன். சில தேவ மனிதர்கள் என் மேல கை வச்சு, நானே வந்து தேவனுடைய வல்லமை என்னை தொட்டதுனால கீழ விழுந்திருக்கேன். அதுக்காக அது வந்து நார்ம் கிடையாது. நார்ம்னா என்னது? எப்பவுமே அது நடந்தா தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குன்ற நார்ம் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? கீழ விழுந்தா தான் பவர் இருக்கு. கீழ விழுந்தா பவர் கிடையாது. அவர் தவறு செய்றாரு. பவர் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது நீங்க. அதுதான் ஃபீலிங் பேஸ்டு. ஃபீலிங் ஓரியன்டட். சோ நெறைய பேர் வந்து இந்த ஃபீலிங் ஓரியன்டடா ஓடுறதுனால தான் என்ன நடக்குதுன்னா, வியாதி வந்த உடனே ஃபீலிங் என்ன சொல்லுது? வியாதி இருக்கிறவனுக்கு ஃபீலிங் எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் ஃபீலிங். நல்ல ஃபீலிங்கா இருக்கும் வியாதி இருக்கவங்களுக்கு. தல வலிச்சுக்கிட்டே இருக்குன்னா ஃபீலிங் நல்லாவா இருக்கும்? ஏன்டா தல வலிக்கின்ற மாரி இருக்கும். வயிறு வலிச்சுட்டே இருக்கு. ஏன்டா வயிறு வலிக்குது? கால் வலிக்குதுன்னா ஏன்டா வலிக்குது? ஒரு மாரி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். ஒரு மாரி எப்படி சொல்றது? அத சகிச்சு கொள்ளவும் முடியாது. அத விட்டு போகவும் முடியாது. ஒரு மாரி ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கும். அந்த ஃபீலிங்ல இருக்கிறதுனால தான் நெறைய பேருக்கு என்ன நடக்குது? அது ஓவர்டேக் பண்ணும் பொழுது, அந்த ஃபீலிங்லே கான்ஸ்டன்ட்டா டுவெல் ஆகும் பொழுது என்ன நடக்குன்னா, அங்க சுகம் வர்றதுக்கு அது ஒரு தடையாயிருது. இப்ப ஆவியின் சிந்தை அதே அதே வசனத்துல பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை என்னதான் அது? ஜீவனும், சமாதானம். சமாதானம். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. ஆவியின் சிந்தை ஜீவனும், சமாதானம்னு போட்டிருக்கு. சோ இப்ப இந்த ஆவியின் சிந்தைக்குள்ள உள்ள வரணும் நம்ம. ஆவியின் சிந்தைக்குள்ள வரணும். மாம்ச சிந்தைய மேற்கொள்ளணும். நல்லா கவனிங்க. ஆவியின் சிந்தைக்குள்ள வரணும். மாம்ச சிந்தைய மேற்கொள்ளணும். சோ இத 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 ஆக்டிவேட் பண்றதுக்கு, ஆவியின் சிந்தையை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன குடுத்திருக்கிறார்னா, வார்த்தைய குடுத்திருக்கிறார். டு ஆக்டிவேட் த ஸ்பிரிட் மைண்ட். ஆவியின் சிந்தை. ஆவிக்குள்ள இருக்கிற அந்த மனசு, ஆவிக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, அத வந்து வெளிய கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் என்ன குடுத்திருக்காரு? வார்த்தைய குடுத்திருக்கிறார். சோ வார்த்தைய பேசும் பொழுது, அது எத ஆக்டிவேட் பண்ணுது? உங்களுடைய மாம்ச சிந்தையை அது தோற்கடித்து, ஆவியை சிந்தையை ஆக்டிவேட் பண்ணுது. வெரி சிம்பிள். சிம்பிள் கீ. இத ட்ரை பண்ணி பாருங்க டெய்லி. டெய்லி காலையில எந்திரிச்சோன ஒரு மாரி இருக்குதுன்னா, உடனே வாய திறந்து வசனத்த பேச ஆரம்பிங்க. சொந்தமா நீங்க எதுவும் பேசாதீங்க. வசனத்த பேசுங்க. நான் வாலாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலா இருப்பேன். நான் போகிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். வசனத்த பேசுங்க. ஆமென். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் என்னில் வாசம் செய்கிறதுனால், என்னுடைய சாவுக்கு ஏதுவான வியாதியில் உள்ள சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு வசனத்த பேசுங்க. பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வொர்க்கிங். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா இல்லைங்களா? அந்த மைண்ட் உள்ளதா இருக்குது.
ஆனா அதை வந்து யூஸ் பண்றது யூஸ் பண்ணாத நம்ம கிட்ட தான் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மைண்ட் இருக்குன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன ரசிக்கப்பட்டாலும் வியாதியோட இருக்கிறாங்க, ரசிக்கப்பட்டாலும் டிப்ரெஷனோட வாழ்றேன். ஏன்னா மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் போட்டிருக்கு. 6:7 வசனம் போடுங்க. அதே 6:7 போடு, 8 7 போடு விஜய். படிங்க எப்படி என்றால், சிஸ்டர். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமல் இருக்குது. The law of God ன்னு வருது. The law of God is nothing but the word of God. புரியுதுங்களா? The law of God is nothing but the word of God. So how do you subject yourself to the word of God? பாருங்க இதுல எப்படி போட்டுருன்னா, because the carnal mind is enmity against God, it is not subject to the law of God. கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். சோ தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படியணும் ஃபர்ஸ்ட்? சோ உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி வைக்கணும். உங்க ஃபீலிங்ஸ எதுக்கு அடியில கொண்டு வரணும்? தேவனுடைய வார்த்தை, the law of God, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கொண்டு வரணும்னா, அதுக்குதான் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட என்ன சொன்னார்னா, 10 கட்டளைய வந்து எழுதி கொடுத்து இத வாயினால உச்சரின்னு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் கட்டளைகளை படிக்கணுமா உட்கார்ந்து. சும்மா எழுதி கொடுத்து வீட்டுல வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்கு கொடுக்கல. அவரு எழுதி கொடுக்குறாரு. மோசே வந்து முதல்ல 10 கட்டளை தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து உடைச்சிடுறாருல போட்டு கீழே. அந்த கோவம் வந்தது. எனக்கு கோவம் வருமா வராதா? உண்மையான தேவனை விட்டுட்டு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வணங்கிட்டு இருக்காங்க. போட்டு கோவத்துல உடைச்சிடுறாரு. உடனே ஆண்டவர் சொல்ல இன்னும் 2 கல்லை தூக்கிட்டு வந்துறாரு. எடுத்துட்டு போய் திருப்ப கடவுளை எழுதுனான்னு வசனம் இருக்குது. அவரை எழுதுறாராம். எழுதி கொடுத்து இதை வந்து உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாகன்றார். யோசுவாக்குல கமாண்ட் பண்றாரு 1:8. அந்த வசனத்தை போடு விஜய். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நல்லா கேளுங்க. இரவும் பகலும் தியானிக்கணும். அதுக்கு முன்பதாக அதை என்ன பண்ணணுமா? வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னா உன் வாயில வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி வந்து மாம்ச சிந்தையை கீழ்ப்படுத்தி ஆவியின் சிந்தையை மேல கொண்டு வருது, அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்போ. How to deactivate your carnal mind and activate your spirit mind. நீங்களும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்னா இருக்கிறீங்க. ஏற்கனவே நான் சொன்னேன். அந்த வசனத்தை நம்ம வேணா பாத்துடலாம். 1 கொரிந்தியர் 6. கொரிந்தியர் 6 அந்த வசனம் போடு. He who is joined with the Lord is one with the Lord. 17. படிங்க சிஸ்டர். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோட இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறீங்க. சோ நீங்களும் கர்த்தர் இப்ப ஒரே ஆவி. உங்களையும் கர்த்தரை யாரும் பிரிக்க முடியாது. இதுல ஃபர்ஸ்ட் தெளிவா இருங்க. உங்களையும் கர்த்தரையும் யாரையும் பிரிக்க முடியாது. யூ ஆர் இன்செப்பரபிள். ஒரே ஆவியா இருக்கிறீங்க, ஒரே மாம்சமா இருக்கிறீங்க. ஆமென். அதனால்தான் எபேசியர் 1 பால் எப்படி எழுதுறாருன்னா, கர்த்தர் தான் தலை, நீங்க தான் சரீரம் எழுதுறாரு. So you are now joined with the Lord. Nobody can separate you. Christ is your head. You are the body. கர்த்தர் தான் உங்களுக்கு தலையா இருக்கிறார். நீங்கள் சரீரமாக இருக்கிறீங்க. புரியுதுங்களா? சோ இப்போ கர்த்தரோட நீங்க ஒன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்குது? ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்குது. You have the spirit which has a mind. The mind of the spirit. அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. சோ இதை வந்து இப்ப நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். கார்னல் மைண்ட சப்ஜெக்ட் பண்ணி ஆவியின் சிந்தையை கொண்டு வரணும். அதுக்குதான் யோசுவா 1:8. இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் வாயிலிருந்து பிரியக்கூடாது. This book of the Lord shall not depart from your mouthனா என்ன நடந்தாலும் எதை பேசணும்னு சொல்றாரு ஆண்டவர் யோசுவா கிட்ட? என் வார்த்தையை மட்டும் தான் பேசணும். என்ன நடக்குதுன்றத பேசக்கூடாது. ஆமென். என்ன நடக்குதுன்றத பேசக்கூடாதுன்றாரு. நம்ம என்ன பேசுவோம், என்ன நடக்குது மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்போம். அதுதான் ஃபீலிங் ஓரியன்டட். உணர்ச்சிகள் வந்து எப்படி ஆபரேட் ஆகும்? இப்போ எல்லாருமே என்னன்னா உணர்ச்சிகளை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்துல வந்து இப்போ இது ஒரு இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா ஸ்பீக் வாட் யூ ஃபீல். பாத்துருக்கீங்களா?
இந்த நியூ ஏஜ் இதுல வந்து என்ன தோணுதோ அதை பேசு. என்ன தோணுதோ அதை பேசினா குடும்பம் எல்லாம் உடஞ்சு போயிருங்க. கரெக்டா இல்லையா? எல்லா குடும்பம் உடஞ்சிரும். என்ன தோணுதோ பேசுனீங்களா? நான்லாம் ஒரு இது பண்ணேன். ஒரு டீச்சிங் ஒண்ணு இருக்கு. கிறிஸ்டியானிட்டில அந்த டீச்சிங் இருக்கு. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்ன சொல்றாங்கன்னா, உன் ஸ்பௌஸ்ட்ட போயிட்டு என்னெல்லாம் தோணுதோ நீ சொல்லிரணுமா. உன் ஸ்பௌஸ்ட்ட போயிட்டு என்ன பண்ணணுமா, என்னெல்லாம் தோணுதோ சொல்லிரணுமா. கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் இது புரியும் நான் சொல்றது. அ எனக்கும் கல்யாணம் ஆனனால எனக்கும் அது நல்லா புரியுது. நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு. அப்புறம் தான் நெறைய பேர்ட்ட கேட்டேன். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, "எப்பா டெய்லி வந்து உன் ஸ்பௌஸ பார்த்து லவ் பண்ற மாரிலாம் தோணும்னு நெனைக்கிறியா நீ?" அப்படின்னாரு ஒருத்தர். டெய்லிலாம் அதே ஃபீலிங்லலாம் இருக்காது. சில நேரம் வந்து 2 சாத்தலாம்ன்னு கூட தோணும். அதுக்காக போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அ சாத்திட்டு வர முடியாது அப்படின்றாரு. கரெக்ட்டா இல்லையாங்க? சில நேரம் வந்து அந்த ஃபீலிங் அப்படி இருக்குது. டாக்கிங் அபௌட் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் எப்படி இருக்குது? மேலயும் கீழயுமா இருக்கும். சில நேரம் புள்ளைய பார்க்கும்பொழுது ரொம்ப அன்பா இருக்கிற மாரி தோணும். சில நேரம் புள்ளைய போகும்போது, இது ரொம்ப சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. 2 சாத்தலாம் அப்படின்னு தோணுதுல்ல. அதெல்லாம் எமோஷன் ட்ரிவன், ஃபீலிங் ட்ரிவன். சோ இப்படி ஒரு டீச்சிங் ஒண்ணு இருக்கு கிறிஸ்டியானிட்டில. எப்படின்னா, எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ணு. உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் எங்க போய் பண்ணு? ஷேர் பண்ணு அப்படின்ட்டு. அதாவது ஒண்ண கூட நீ என்ன பண்ணக்கூடாதாம்? மறைச்சு வைக்கக் கூடாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் ஷேர் எவரிதிங் டூ தெம். யுவர் ஸ்பௌஸ். மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லணுமா. நீங்க தயவு செய்து அத பண்ணிறாதீங்க. நாளைக்கு கவுன்சிலிங் குடுக்கணும் 2 பேரையும் உட்கார வச்சு. அந்த நிலைமைக்கு போயிரும் அது. கரெக்ட்டா இல்லையாங்க? எல்லாத்தையும் போய் சொன்னா என்ன நடக்கும்? 2 பேரும் முடிய பிச்சுட்டு போயிருவாங்க அங்கேயும் இங்கேயும். இதுதான் நடக்கும். கர்த்தர் வந்து அப்படியா சொன்னாரு? ம். கர்த்தர் எங்கேயாவது அப்படி போட்டிருக்கா பைபிள்ல? எல்லாத்தையும் போய் நீ சொல்லிரு அப்படின்ட்டு. கிடையாது. கர்த்தர் நெறைய இடத்துல என்ன சொல்றாருன்னா, வாய மூடிக்கிட்டு இருந்தான்னு சொல்றாரு. நீ வாய பேசாம இருந்தாலே நல்லதுன்றாரு. நீ பேசினா தான் என் பிரச்சனையே. நீ வாய மூடியா, உன் திருவாயை மூடிக்கொள் அப்படின்றாரு. நம்ம பேசணும்னா ஒரே விஷயத்த தான் பேசணும். அது என்னன்னா, அவருடைய வார்த்தைய மட்டும் தான் பேசணும். அவருடைய நியாயப்பிரமாணத்த மட்டும் தான் பேசணும். ஏன்னா, அதுதான் வந்து ஆவியில இருக்கிற சிந்தையில இருக்கிற வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே உங்க ஸ்பிரிட்ல ஆல்ரெடி டெபாசிட் பண்ணப்பட்ட காரியம் தான். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, தேவனுடைய ஸ்பிரிட் உங்க ஸ்பிரிட் ஒண்ணா இருக்குல்ல. இப்ப தேவனுடைய ஸ்பிரிட் உங்க ஸ்பிரிட் ஒண்ணா இருக்கிறதுனால, இந்த ஹோல் பைபிள் இஸ் ஆல்ரெடி இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா பைபிள் வாஸ் ரிட்டன்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். தெரியுமா தெரியாதா? அவர் பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டவர்கள் தான் வேதத்தை எழுதுறாங்க. அவன் சொந்தமாலாம் உட்கார்ந்து எழுதல. They were led by the Spirit. They were inspired by the Spirit to write the word of God. So இப்போ நீங்களும் பரிசுத்த ஆவியாரும் ஒண்ணா இருக்கிறீங்கன்னா, இங்க இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே எங்கெங்க இருக்கு? எங்க இருக்கு? உங்க ஸ்பிரிட்ல தான் இருக்கு. இப்ப ஸ்பிரிட்ல இருக்கிறத நேச்சுரலுக்கு கொண்டு வரணும். ஆவி மண்டலத்துல இருக்கிறத தெரிகிற மண்டலம், அதாவது காண்கிற மண்டலம். அன்சீன் ரெல்ம்ல இருக்கிறத சீன் ரெல்ம் கொண்டு வரணும். அதுக்கு தான் என்ன பண்றோம்னா, இத பேசும் பொழுது அங்க உள்ள இருக்கிறது வெளிய வருது. புதுசாலாம் நீங்க ஒண்ணும் பண்ணல. நல்லா கேட்டுக்கோங்க. இது இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 66 புஸ்தகம்ல பைபிள்ல 66 புஸ்தகம். இது எல்லாம் எங்க இருக்குது ஆல்ரெடி? உங்களுக்குள்ள தான் இருக்கு. இத கேட்டுட்டு பைபிள் படிக்காம இருந்துறாதீங்க தயவு செய்து. உங்களுக்குள்ள தான் இருக்குது எல்லாமே. சரிங்களா? ஆனா இதெல்லாம் உங்க ஆவி மனுஷனுக்குள்ள இருக்கு. உங்க ஆவி மனுஷனுக்குள்ள இருக்குது. இப்போ அந்த ஆவி மனுஷனுக்குள்ள இருக்கிறத உங்களுடைய மாம்சீக மனுஷனுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது ஸ்பிரிட் மைண்ட்ல இருக்கிறத நேச்சுரல் மைண்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் அத பேசணும். அதுக்கு தான் அத தியானிக்கணும். அததான் வந்து யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. எப்பா நீ வந்து இத மட்டும் பேசு. இத மட்டும் இரவும் பகலும் தியானி. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க செய்வாய். தென் யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். புரியுதா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது இது? இது உங்க ஸ்பிரிட் மைண்டுக்குள்ள இருக்கிறதா. ஆமென். உங்க கார்னல் மைண்ட இத வச்சு தான் நீங்க மேற்கொள்ள முடியும். சோ இந்த ஸ்பிரிட் மேன், இந்த நியூ மேனுக்கு வந்து எல்லாமே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அவனுக்குள்ள எல்லாமே புதுசா தான் இருக்குது. இதுதான் ரோமர் 8ல படிச்சோம். ஸ்பிரிச்சுவலி மைண்டட் பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு ஆவிக்குரிய சிந்தையுடைய மனுஷன் வந்து எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையா வைத்து தான் செய்வான். A spirit-led person and a spiritually minded person always acts based on the word of God. Amen. ஆவிக்குரிய மனதுடைய மனுஷன், ஆவியினால ஏவப்படுகிற மனுஷன், ஆவியினால நடத்தப்படுகிற மனுஷன், அவனுடைய செயல்கள், சிந்தைகள், பேச்சு எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குமாங்க?
தேவனுடைய வார்த்தைய பேஸ் பண்ணி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே என்னதுன்னா, எந்த மைண்ட ஆப்ரேட் பண்ணும் தெரியாம ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் பிரச்சனை என்னன்னா, எந்த மைண்ட் ஆப்ரேட் பண்ணும் தெரியாம ஆப்ரேட் பண்ணுவாங்க. 99% எதுல இருந்து ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க? மாம்சீக சிந்தையில இருந்து ஆப்ரேட் பண்றோம். கார்னல் மைண்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. உள்ள இருக்கிற ஸ்பிரிட் மைண்ட விட்டுட்டு கார்னல் மைண்ட்ல ஆப்ரேட் பண்ண இதுதான் ப்ராப்ளமே. ஹீலிங், ஹெல்த் எல்லாம் எங்கெங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா புதிய மனுஷன் ஆயிட்டீங்க, நீங்க நியூ மேன் ஆயிட்டீங்க, உள்ளதான் இருக்கு. ஆனா ஆப்ரேட் பண்ற மைண்ட் எது? மாம்சீக மைண்ட், கார்னல் மைண்ட். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆப்ரேட் பண்ற மைண்ட் எது? கார்னல் மைண்ட். பாருங்க, இந்த யாக்கோபு 5ல ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி வந்து ஒரு மனுஷன் 2 மைண்ட்லயும் ஆப்ரேட் பண்ணுவான்ற எக்ஸாம்பிள் காட்டுறேன். அந்த யாக்கோபு 5 திருப்பி போடுங்க. 14, 16 படிச்சோமா? 14, 15 படிச்சோம். அதை தொடர்ந்து படிப்போம். 16ல இருந்து படிங்க. 16, 17, 18. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஓகே. ஊக்கம் உள்ள ஜெபம், தி எஃபெக்டிவ் ஃபெர்வென்ட் பிரேயர், நீதிமான் செய்கிற ஊக்கமுள்ள ஜெபம், அது வந்து மிகுந்த பலனை கொடுக்கும். கரெக்டா? நீங்க ஊக்கமா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணு, ஊக்கமா ஜெபம் பண்ணுட்டு. எஃபெக்டிவ் ஃபெர்வென்ட் பிரேயர் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. ஆஃப் அ ரைச்சஸ் மேன், நீதிமானோடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமானோட எக்ஸாம்பிள் எங்க காட்டுறாங்க. சரிங்களா? இதுல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். இதுல இருந்து என்ன நம்ம பார்க்க முடியும் எலியாவோட வாழ்க்கையில இருந்து. சோ இதை நம்ம கொஞ்சம் எலியாவோட கதைக்கு போவோம். 1 ராஜாக்கள் 17க்கு போயிருக்கு. பழைய ஏற்பாட்டுல 1 கிங்ஸுக்கு போயிருங்க. சாமுவேல் புஸ்தகத்துக்கு அப்புறம் வரும். 1 சாமுவேல், 2 சாமுவேல் அதெல்லாம் தாண்டின பிறகு 1 ராஜாக்கள். 1 ராஜாக்கள் 17ல தான் வராரு. எலியா வந்து எலைஜா, இங்கிலீஷ்ல எலைஜான்னு வருது. எலியா வந்து இன்ட்ரடக்ஷன். 17:1 படிங்க சிஸ்டர். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். போதும். சோ இந்த எலைஜா வந்து ஒரு ப்ராஃபட். இவர் வந்து இஸ்ரேல் தேசத்துல ஏஹாப் அப்படின்ற ஒரு ராஜா இருக்கும் பொழுது இவர் வந்து தீர்க்கதரிசியா இருக்காரு. சோ ஏஹாபோட மனைவி வந்து எசபேல். எசபேல் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெண் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. நிறைய அந்நிய தேவர்கள், ஃபாரின் காட்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வந்ததே இந்த ஜெசிபல் தான். நீங்க 16வது அதிகாரத்துல 29ல இருந்து படிச்சீங்கன்னா அந்த ஏஹாப் ஜெசிபல் பத்தி போட்டிருக்கோம். பால் அப்படின்ற ஒரு ஃபாரின் காட், ஒரு அந்நிய தேவனுக்காக இவங்க ஆல்டர் எல்லாம் கட்டி அதெல்லாம் கும்பிட்டு இருப்பாங்க. இஸ்ரேலுக்குள்ள என்ன வந்துருச்சு? இந்த மாதிரி அந்நிய தேவர்கள் எல்லாம் உள்ள வந்துருச்சு, வந்து பண்றாங்க. ஏன்னா ராஜா ராணியே எப்படி இருந்தா அப்படி ஊர் எப்படி இருக்கும்? சோ அந்த நேரத்துல வந்து இவன் போயிட்டு சொல்றான், இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பதாக நான் சொல்றேன், நான் ஒரு கட்டளை கொடுக்குறேன், இனி 3 வருஷம் என்ன இருக்காது, மழை இருக்காது அப்படின்னு என்ன பண்றான்? நான் சொல்ற வரைக்கும் மழை இருக்காது, பனி இருக்காது அப்படின்றான். இததான் வந்து யாக்கோபு வந்து எடுத்து ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்றாரு. ஊக்கமுள்ள ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல யாக்கோபு 5ல, the effective fervent prayer of a righteous man அப்படின்னு சொல்லிட்டு எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் ஜெபம் பண்ணா முதல்ல, அப்போ மழை வரல. அவன் ஜெபம் பண்ணா மழை வரல அப்படின்னு தானே போட்டிருக்கு. படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. எலியா நம்மை போலவே. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3 வருஷம் மழை பெய்யக்கூடாது, கருத்தாய் ஜெபம் பண்ணான். இப்ப எலியாவோட ஜெபம் என்ன போட்டிருக்கீங்க? 17:1. 17:1 போடு. 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இதான் ஜெபம். முட்டி போட்ட ஜெபம் பண்ணாங்க.
அழுது புரண்டு ஜெபம் பண்ணானா? ஆண்டவரே எப்படியாவது மழையை நிறுத்திருங்கன்ட்டு. எப்படிங்க ஜெபம் பண்ணான் அவன்? இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? இனி நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாது, பனி பெய்யாது. இதுதான் ரியல் எஃபெக்டிவ் ஃபெர்வென்ட் பிரேயர் ஆஃப் ஃபெய்த். இததான் யாக்கோபு எழுதுறார். கமாண்டிங் பிரேயர். ஒரு நீதிமான் எப்படிங்க ஜெபம் பண்ணணும்? கமாண்ட் பண்ணி தான் பிரேயர் பண்ணணும். இது வந்து எந்த கான்டெக்ட்ல கொண்டு வர்றாரு பாருங்க அவரு யாக்கோபு. ஹீலிங்ல கொண்டு வர்றாரு. ஹீலிங்கே எப்படி வருது? கமாண்ட் பண்ணி தான் வருது. என் ஹீலிங் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் எல்லாருக்கும். கர்த்தாவே மனம் இறங்கும் அப்படியே ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தோம். இல்ல இயேசு அப்படி ஜெபம் பண்ணாரா? அப்போஸ்தலர்கள் அப்படி ஜெபம் பண்ணார்களா? பேதுரு, பவுலு அவங்க அப்படி ஜெபம் கிடையாது. எல்லாரும் வந்து இயேசுவின் நாமத்தினால எழும்பு அப்படின்னா பேதுருவே சொல்றாரு. ஆமென். இயேசுவோட நாமத்தினால கமாண்ட் பண்ணு. எஃபெக்டிவ் பிரேயர் ஆஃப் a righteous man. ஒரு நீதிமானின் ஊக்கமான கருத்தான ஜெபம் எப்படி இருக்குங்க? கட்டளையிடுற ஜெபமா இருக்கும். சோ சிக்னஸ் விலகணும், வியாதி போகணும், சுகம் உண்டாகணும், ஹீலிங் நடக்கணும்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? கமாண்ட் பண்ணணும் அந்த இடத்துல. எலியா என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். நான் சொல்ற வரைக்கும் until my word there shall be no rain or no dew. என்னுடைய வார்த்தை திரும்ப வர வரைக்கும் இங்க மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. நான் சொல்ற வரைக்கும். இதுதான் அவன் செய்த ஊக்கமான கருத்தான ஜெபம். இன்றைக்கு ஒவ்வொரு நீதிமான், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நீதிமான் தான். நீங்க எல்லாரும் நீதிமான் தான். நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஜெபம் எந்த ஜெபமா இருக்குது? இந்த ஜெபம் தான். இது ஒரே வசனம் தான் போட்டிருக்கு. இந்த ஜெபம் 10 வசனமா போட்டிருக்கு? ஒரு சாப்டரா போட்டிருக்கு? கிடையாது. ஒரே வசனம். நான் தேவனுக்கு முன்பதாக நிக்கிறேன். தேவனுடைய ஆவியை உடையவனா இருக்கிறேன். தேவனுடைய ஜீவனை உடையவனா இருக்கிறேன். நான் சொல்றேன் மழை பெய்யாது. இப்ப நீங்களும் வியாதி வந்துருச்சா? எந்திரிச்சு சந்திரமா சொல்லணும். நான் தேவனுடைய ஆவியை உடையவனா இருக்கிறேன். நான் தேவனுடைய ஒரே ஆவியாக இருக்கிறேன். தேவனோட இசைந்து இருக்கிறேன். I am joined with the Lord. கர்த்தருடைய நாமத்தை பெற்று இருக்கிறேன். அந்த இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், வியாதியே வெளியே போ அப்படின்னு நீங்க கமாண்ட் பண்ணீங்கன்னா அங்க உங்க வீட்டுல சுகம் நடக்கும். இதுதான் effective fervent prayer of a righteous man. ஃபீலிங் என்ன சொல்லும்? உங்க உணர்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்கும் அந்த நேரத்துல? நீ எல்லாம் ஜெபம் பண்ணா நடக்காது. இதுதான் ஃபீலிங் சொல்லும். எத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங் பேசிக்கிட்டே இருக்குது டெய்லி? நீ என்ன பெரிய இவனா? அப்படியே பெரிய கேன்சருக்கு போய் ஜெபம் பண்றேன்னு போற? கேன்சர் எவ்வளவு பெரிய வியாதி தெரியுமா? கேன்சர்லாம் நீ சொன்னா போகுமா? அப்படின்னு எது சொல்லுது? உங்க ஃபீலிங் சொல்லிக்கிட்டே இருக்கும் சைட்ல உட்காந்து. எங்க எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் பைபிள்ல போட்டிருக்கு. அப்படின்னா என்னது? அவன் எப்படி பாடுள்ள மனுஷன் காட்டுறான் அடுத்தது உங்களுக்கு. உங்களோட நீங்க கொஞ்சம் பெட்டராவே இருப்பீங்க அவனோட. அவன் கதையெல்லாம் படிச்சீங்கன்னா நமக்கு பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும் உங்களுக்குலாம். ஒரு வார்த்தை நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாது. ஏன்னா நான் தேவனுடைய ஜீவனை உடையவன். அவருடைய நாமத்தினாலே நான் அதை சொல்லுகிறேன்னு சொன்னோன்னா மழை பெய்யும். இந்த ஜெபம் தாங்க நீங்க டெய்லி செய்யணும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் எஃபெக்டிவ் ஃபெர்வென்ட் பிரேயர் ஆஃப் a righteous man. நீதிமானின் உருக்கமான கருத்தான ஜெபம் என்னது? கட்டளை இடுகிற ஜெபம். ஏன்னா தேவனுடைய நாமத்தை உடையவர்கள் நீங்க. தேவனுடைய ஒரே ஆவியாக இருக்கிறீங்க. தேவனோட இசைந்து இருக்கிறீங்க. you are joined with the Lord. ஆகையால் அவருடைய ஆவியை நீங்க உடையவர்களாக இருக்கிறீங்கனால அவருடைய சிந்தையை உடையவர்களாக இருக்கிறீங்க. you have the mind of the spirit inside of you. ஆகையால் நீங்க கட்டளையிடும் பொழுது அந்த இடத்துல வியாதியும் பிசாசும் விலகி ஓடும். ஆமென். ஃபீலிங்ஸை வச்சு பேசவே கூடாது. ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளணும்னா எதை வச்சு பேசக்கூடாது? எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன நான் என்ன சரீரத்துல உணர்றேன், எனக்கு என்ன மனசுல தோணுது, அதெல்லாம் பேசக்கூடாது. வார்த்தை என்ன பேசுகிறதோ அதை நீங்க பேசணும். ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த சிந்தையில இருந்து நீங்க பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் நடக்கும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதுதான் பைபிள்ல போட்டிருக்கு. எஃபெக்டிவ் பிரேயர் ஆஃப் a righteous man. நீதிமானின் கருத்தான உருக்கமான ஜெபம். இதை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எலியா என்ன பண்றான்னா ஆண்டவர் சொல்றாரு, அதை நம்ம ஃபுல்லா படிக்க வேண்டாம். ஏன்னா அங்க பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தா அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும்ல, அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஓடைக்கு போறாரு. ஓடைக்கு போறோம்னா அங்க காக்கா வந்து கொடுக்குது. அதெல்லாம் தெரியும். காக்கா வந்து நல்லா சாப்பாடு கொடுக்குது அவருக்கு, சாப்பிடுறாரு. அப்புறம் வந்து ஒரு விதவை வீட்டுக்கு போறான். அது வந்து 8ல இருந்து வருது. 1 ராஜாக்கள் 17:8ல இருந்து. அந்த விதவைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்ல. கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் என்ன ஆகுது? மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விதவையோட மகன் வந்து இறக்குறான். உடனே ஒரு திரும்ப அவனை உயிரோட எழுப்புறாரு. அப்புறம் 18வது வசனம்.
18வது வசனத்துல இவர் ஏஹாபை மீட் பண்றாரு. யாரு? ஏஹாப் ராஜாவை மீட் பண்றாரு. 18வது அதிகாரம், சாரி. மீட் பண்ணோன்னு சேலஞ்ச் விடுறாரு எலியா. பால் தீர்க்கதரிசியெல்லாம் அனுப்பு. மவுண்ட் கார்மலுக்கு பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் அனுப்பு. நீயா நானான்னு பாத்துருவோம். ஒத்தைக்கு வச்சுக்கலாமா? நீ அவனுங்க 450 பேர் இருக்கானுங்க பால் ப்ராஃபட்ஸ். நான் ஒருத்தன் தான். நீ அனுப்பியா? உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசா போட்டி வச்சுக்கலான்றாரு மவுண்ட் கார்மல்ல. அது வந்து 1 ராஜாக்கள் 18:20 இருந்து படிச்சீங்கன்னா அவர் வருது. என்ன நடக்கும்னா 2 காளமாடு இருக்கும். ஒரு காளமாடை இவனுங்க வச்சுப்பானுங்க, இன்னொரு காளமாடை எலியா வச்சுப்பாரு. பலி கொடுப்பாங்க. எந்த ஆண்டவர் வந்து பலியை எடுத்துக்கிறார், அவனுங்க வெட்டி காளமாடை வெட்டி பலி பீடத்துல வச்சு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. பால்னு ஒன்னும் வராது அங்க இருந்து. இவர் காளமாடை வெட்டி பலிபீடத்துல வச்சு கூப்பிடுவாரு. ஒரே நிமிஷத்துல அக்னி வந்து என்ன ஆயிரும், பலியெல்லாம் எடுத்துரும். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, 450 தீர்க்கதரிசியும் தீர்த்து கட்டிடுவாரு. யாரு? நம்ம ப்ராஃபட் எலியா ப்ராஃபட். 450 தீர்க்கதரிசி. இத்தனை யாரோட தீர்க்கதரிசிங்களா? தேவனுடைய தீர்க்கதரிசியில பாலோட தீர்க்கதரிசியை போட்டுருவாரு. கொன்னு போட்டோன்னே பாருங்க 19வது அதிகாரம் வாங்க. 19 1 2 3 படிங்க சிஸ்டர். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் பாருங்க, நம்மள மாதிரியே ஜெபம் பண்றான் பாருங்க அவனும். இது வரைக்கும் பார்த்த எலியா எப்படிப்பட்ட எலியாங்க? படிங்க, கதையை படிங்க, அப்புறம் படிங்க. மீட்டிங் முடிஞ்சா படிங்க. எலியா எப்படிப்பட்ட ஆளுங்க? சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஹீரோ. எல்லா மேன், பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் எல்லா மேனையும் சேர்த்த மாதிரி இருந்தாரு அவரு. அப்படித்தானே இருந்தாரு அவரு. விதேவியோட புள்ளை எழுப்பிடுறாரு. மாவு எண்ணெயையும் வந்து பெருக்கிறாரு. பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்னு குவிக்கிறாரு. அவர் ஜோம் பண்ண உடனே என்ன நடக்குது? மழை நிக்குது. இப்படிப்பட்ட மனுஷனை ஒரு அம்மா வந்து என்ன சொல்லுது, இங்க பாரியா, நீ எப்படி இவனுங்களை கொன்னியோ அதே மாதிரி உன்னை கொல்றன்னு ஒண்ணு பயந்துட்டா இருந்தால். பயப்பட மட்டும் செய்யல, உட்கார்ந்து ஜோம் பண்றாரு. ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, நானும் என் பிதாக்கள் மாதிரிதான், நான் ஒன்னுத்துக்கும் யூஸ் கிடையாது, என்னையே நீங்க எடுத்துக்கோங்க. சூசைடல் மோடுக்கு போயிட்டான். இதுக்கு பேர் தான் சூசைடல் மோடு. டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான். யாரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டா? எலியா தீர்க்கதரிசி. சரிங்களா? அந்த அம்மா விதவை கூட பரவாயில்ல, அந்த அம்மா கூட வந்து சந்தோஷமா இருந்திருக்கும். பரவாயில்லப்பா, எண்ணெய் வந்துருச்சு, மாவு வந்துருச்சு, பையனை கூட எழுப்பி கொடுத்துட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த ஆளு சூசைட்ல போயிட்டாரு. சூசைடல் மோடுக்கு போயிட்டாரு. என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் ஒன்னும் பெரிய ஈவன் கிடையாது, என் பிதாக்கள் மாதிரிதான் நானும் அப்படின்னு சொல்லி சூசைடல் மோடுக்குள்ள போயிட்டாரு. டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் தூதனெல்லாம் அனுப்பி அவரை தேத்தி அவருக்கு சோத்தை கொடுத்து பாருங்க. கர்த்தரும் பாருங்களேன், யாரையும் கைவிட மாட்டாரு. நம்ம என்னதான் வளர்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். அவர் பாக்குறாரு, இவனை வச்சு என்னடா பண்றது, ஏடா இவ்வளவு நாள் நல்லதாடா இருந்த, உன்னை வச்சு எவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் பண்ற. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இப்படியாடா பேசுவேன்னு சொல்லி விட்டு போய் தொலை, உன்னை நான் கொண்டுட்டு வேற தீர்க்கதரிசி எழுப்புறேன்னு சொன்னாரா? கிடையாது. பின்னாடியே ஒரு தூதன் அனுப்புறாரு. அனுப்பி அவனுக்கு சோத்தை போட்டு, எப்பா சாப்பிடுப்பா, ஏன்பா அப்படி இருக்க. சில பேர் வீட்டுல இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா, சாப்பிடாம கொள்ளாம இருப்பாங்க. கேட்டா, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கலங்க, எனக்கு கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டாருங்க, கர்த்தர் என்னதான் பண்றாரு, எனக்கு தான் ஒண்ணும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் அப்படியே படுத்து கிடப்பாங்க. ஒண்ணும் கோயிலுக்கு போறது கிடையாது, மெசேஜ் கேட்கறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒண்ணும் செய்யல, கர்த்தர் எனக்கு ஒண்ணும் செய்யல. இந்த எலியா மாதிரி. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்காரு. எப்பா சாப்பிடுப்பா, எப்பா எந்திரிப்பா, நீ போகிற தூரம் வெகு தூரம்ப்பா. கதையை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல சோத்தை போட்டு எலியாக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அனுப்புவார். இன்னும் ரொம்ப தூரம் போகணும் நீ அப்படின்ட்டு. அவரை போல நல்லவர் யாரும் கிடையாது.
இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு தடவை கேட்போம், 3 தடவை கேட்போம். சனே என்ன சாப்பிடுப்போம் அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஆனா கர்த்தர் விட மாட்டாருங்க. கர்த்தர் உங்களை வந்து ரட்சிப்பை கொடுத்துட்டாருன்னா, உங்களை கடைசி வரைக்கும் நீங்க போய் சேர்ற இடத்துல சேர்ற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாரு. ஆமென். அப்படிப்பட்ட கர்த்தர் தான் நம்மளுடைய கர்த்தர். அப்படிப்பட்ட தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். He makes sure we reach our destiny. அதனாலதான் எனக்கு சில நேரம் பயம் வந்தாலும் யோசிப்பேன், ஏன் பயப்படணும்னா? இப்படிப்பட்ட கர்த்தர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? நான் சோர்ந்து போனாலும் என்னை தேற்றி, என்னை ஆற்றி, என்னை வந்து பலப்படுத்தி, நான் திரும்ப எழும்பி நடக்கிறதுக்கு உதவி செய்யற கர்த்தர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? இப்படிதான் தோணும் நிறைய வாட்டி. ஏன் பயப்படணும்? சில நேரம் பயமா இருக்கும். சில நேரம் வாழ்க்கையில பிரச்சனை பார்க்கும் பயம் வந்துருது. ஐயோ! இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, அப்படி இருக்குன்னு தோணுது. அப்ப டக்குனு ஒரு நேரம் இப்படி இந்த கதையெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த கதையெல்லாம் எடுக்கிறேன். எதுக்கு இந்த கதைய எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். சும்மா டைம் பாஸ்க்கு எடுத்துட்டு இருக்கேனா? இன்னைக்கு ஒரு புது கதை சொல்லலான்ட்டு கிடையாது. டக்குன்னு தோணும். நான் நிறைய வாட்டி இந்த எளிய கதையெல்லாம் யோசிச்சிருக்கேன். எலியா எப்படி இருந்தான்? ஆனா கர்த்தர் அவன கைவிட்டாரா? இல்ல. அவன திரும்ப கொண்டு போய் அவன வந்து என்ன பழைய மாரி மாற்றி விட்டார். அதனால தான் இன்னைக்கும் எலியா, எலிசா பத்தி பெரிய பெரிய காரியங்கள வந்து இன்னைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ப்ராஃபட்ஸ் இவங்கலாம். பைபிள்ல வந்து சில தீர்க்கதரிசிகள தான் வந்து பிரசங்கம் பண்றாங்க. சில தீர்க்கதரிசிகள்லாம் பிரசங்கம் பண்ணி பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த ஓசியா, நாகூமு இவங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓசியா, நாகூம்லாம் பைபிள்ல தான் இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது அவங்களலாம். அவங்கள பத்திலாம் எவனும் பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டான். இந்த சில தீர்க்கதரிசிகள தான் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. யாரு? எலியா, எலிசா, எரேமியா, நெகமாயா, அப்புறம் தாவீது, மோசே. இந்த சில கேரக்டர்லாம் பிரசங்கமே பண்ணிருக்க மாட்டான் எவனும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? கர்த்தர் வந்து எப்பொழுதும் நாம் எழும்பி பிரகாசிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோட தான் அவர் இருக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, இவன் எழும்பக்கூடாது, இவன் பிரகாசிக்க கூடாது, இவனை கீழே தள்ளணும் தான் உலகம் யோசிக்குது. ஆனா கர்த்தர் எப்போ என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்காரு? என் மகன் எழும்பணும், அவன் பிரகாசிக்கணும். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அரைஸ் அண்ட் ஷைன் ஃபார் யுவர் லைட் ஹாஸ் கம். ஒளி வந்துருச்சு, எந்திரின்றார். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசின்றார். சோ இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு? எலியாவை எடுத்து நம்மோட கம்பேர் பண்றாரு. சொல்றாரு, எப்பா நீனும் எலியா மாதிரி தான் இருக்கிற அப்படின்றாரு. எப்படி இருக்கிற? பிளக்சுவேட்டிங்கா இருக்கிற. எலியா எப்படி இருக்கான்? பிளக்சுவேட்டிங் இமோஷன்ஸ் எலியாக்கு. ஒரு நேரம் பயங்கர ஹைல இருப்பாரு, ஒரு நேரம் ஸ்வைன்னு லோல ஆயிருவாரு. நீனும் அப்படிதான் இருக்கிற. ஆனால் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவன் செய்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பதில் கொடுத்தார் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அவனும் இமோஷன்ஸ் பிளக்சுவேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு அவனுக்கும். ஆனா அந்த எலியா செய்த உருக்கமான கருத்தான ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருங்க? பதில் கொடுத்தார். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. நீங்க செய்யற உருக்கமான கருத்தான ஜெபம், அது என்ன ஜெபம்? அவர் வார்த்தை எடுத்து பேசுறதே உருக்கமான கருத்தான ஜெபம். Which is the effective and fervent prayer of the righteous. It is speaking the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசுறது தான் அங்க மோஸ்ட் எஃபெக்டிவ் பிரேயர், மோஸ்ட் ஃபர்வென்ட் பிரேயர். ஏன்னா அவர் வார்த்தையில இருக்கிறது தான் நமக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆமென். Whatever is written in the word only transforms into blessings into our life. எதெல்லாம் ஒரு வார்த்தையில எழுதப்பட்டிருக்கோ, எதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கோ, அதை பேசும் பொழுது அது அப்படியே ஆசீர்வாதமாக மாறும் உங்க வாழ்க்கையில. இதுதான் உருக்கமான ஜெபம். இதுதான் எஃபெக்டிவ் பிரேயர். சோ சுகம் என்பது தேவன் நமக்கு வாக்கு பண்ணி கொடுத்த ஒரு காரியம். சோ அதை எடுத்து நம்ம பேசும் பொழுது அது நம்மளுடைய சரீரத்துல வெளிப்படுகிறது. இத பேசும்பொழுதுதான் வெளிப்படுது. ஃபீலிங்ஸ பேசும்போது வெளிப்படாது. அதனாலதான் ஃபீலிங் வந்து இட் இஸ் a biggest hindrance to receive a healing. ஃபீலிங்க பேசவே பேசாதீங்க. இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. I will not speak my feelings ஒரு முடிவெடுங்க. ஏன்னா அந்த ஃபீலிங்க பேசி தான் இன்னைக்கு இப்படி இருக்குது கிறிஸ்தவமே. இப்ப பார்த்தாலும் ஃபீலிங்கே பேசுறது. ஃபீலிங்க பேசி 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஃபீலிங்க பேசுறதுனால வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்றதுனால கால் வலி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கால் வலிக்கிறதுனா 2 முட்டியும் வலிக்கிறதுனால வலிக்குது. உட்கார்ந்துட்டு கால் வலிக்குதுன்னு சொல்றதுனால முட்டி வலி போகுமா? போகாது. இன்னும் கொஞ்சம் முட்டி கலந்துதான் போகும். சொல்லிக்கிட்டே இருந்தானா. அதுக்கு பதிலாக அவர் தலைமுலா நான் சுகமாயிட்டேன். அவர் என்
வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார்னு வசனத்தை பேச பேச ஆட்டோமேட்டிக்கா முட்டிலாம் புதுசாயிரும், கால்கள் மான் கால்களை போல மாறிடும், நீங்களும் துள்ளி குதித்து எழுப்பி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஹீலிங்க பேசுறதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல. காலையில எந்திரிக்கும் போது ஒரே டவுனா இருக்கு, மனசே சரியில்லை, அத பேசுறதுனால அந்த நாள் வந்து வெற்றியான நாளா மாறிடுமா? சொல்லுங்கங்க. டிப்ரெஷனை பேசுறதுனால டிப்ரெஷன் மறைஞ்சு போகுமா? போகாது. அதுக்கு பதிலாக என்ன பேசணும்? எழும்பி நான் இன்றைக்கு எழும்பி பிரகாசிப்பேன், கர்த்தருடைய ஒளி என் மேல் வந்தது, ஐ வில் அரைஸ் அண்ட் ஷைன் டுடே ஃபார் தி க்ளோரி ஆஃப் தி லார்ட் ஹஸ் கம் அப்பான் மீ அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு அந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளா இருக்கும். நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா. கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். the glory of God will be revealed in you. ஏன்னா அதெல்லாம் உள்ளதா இருக்குது. ஏன்னா நீங்க கர்த்தரோட ஒண்ணா இருக்கும்போது glory உள்ளதா இருக்கணும். he who is joined with the Lord is one with the Lord in spirit னா glory உள்ளதா இருக்குது. சோ சொல்லும் பொழுது glory வெளியே வருது. ஆமென். ஹalleluya. சோ இன்றையில இருந்து ஒரு தீர்மானம் நீங்க எல்லாம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்னா I will not speak my feelings. நான் என்னுடைய உணர்ச்சிகளை பேச மாட்டேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தான் பேசுவேன். எலியா போல பாடுள்ள மனுஷன் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எலியா போல ஃபீலிங்ஸ பேசக்கூடாது நீங்க. எலியா பேசினான் பாத்தீங்களா? ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்கள் மாதிரி தான் நானும் உருப்படாம இருக்கிறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க கூடாது உட்கார்ந்து. என் குடும்பம் இப்படிதாங்க, உருப்படாத குடும்பங்க, எங்க அப்பா இப்படிதான் இருந்தாரு, எங்க தாத்தா இப்படிதான், நானும் இப்படிதான் இருப்பேன் இப்படின்னு பேசினீங்கன்னா அப்பா தாத்தாவோட மோசமாயிருவீங்க இன்னும் கொஞ்சம். அப்படி பேசக்கூடாது. எங்க அப்பா இப்படிதாங்க, எங்க தாத்தா இருந்தாங்க, நான் அவங்கள விட 1000 மடங்கு நல்லா இருப்பேன். ஏன்னா வசனம் அப்படித்தானே சொல்லுது. நீ 1000 மடங்கு பெருகி இருப்பாய் தான் வசனம் சொல்லுது. யூ ஷல் இன்கிரீஸ் 1000 டைம்ஸ் தான் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து. யாக்கோபு மாதிரி இருப்பேன்னு இஸ்ரேல் ஜனங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போயிருக்கணும். யாக்கோபு பயங்கர டிப்ரெஸ்ட் ஃபெலோ. டிப்ரெஷன்ல தான் வாழ்ந்தாரு பாதி நேரம். பையன் போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான்னு. அப்படி சொல்லலையா பைபிள்ல? 1000 மடங்கு பெருகி இருப்பாய் தான் சொல்லுது. ஹல்லேலூயா. வாளாகாமல் தலையார்ப்பம் தான் சொல்லுது, கீழாகாமல் மேலாக இருப்பம் தான் சொல்லுது பைபிள்ல. ஆமென். சோ இன்னைக்கு வியாதியோட யார் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வியாதியில இருப்பது என்னுடைய சித்தம் கிடையாது. வியாதி இனிமேல் உன்மேல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட வியாதி உங்களுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, அதை நான் சுகமாக்குற பரிகாரியான கர்த்தராக இருக்கிறேன். What manner of sickness is inside you? God says, I am the healer. I am your healer. I am the Lord who heals you. நானே உன்னை சுகமாக்கும் கர்த்தர், நானே உன்னை விடுதலையாக்கும் கர்த்தர், நானே உன்னை மீட்டுக் கொள்ளும். ஐ ஆம் யுவர் ரெடிமர். ஆமென். சோ உங்களுக்கு வியாதி இருக்குது, இல்ல உங்க குடும்பத்துல யாருக்கோ வியாதி இருக்கு அப்படின்னா அவங்க மேல பக்கத்துல இருக்காங்கன்னா கை வச்சுக்கோங்க, இல்ல உங்க மேலே நீங்க உங்க கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வியாதி இருக்குன்னா we are going to pray. அதுக்கப்புறம் ஜெபம்லாம் பண்ணி முடிச்சு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஹீலிங் பிரேயர் வேணும்னா நீங்க அந்த டைம்ல நான் இண்டிவிஜுவலா உங்களுக்கு பண்றேன். I mean we are going to pray now. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். உங்க கைகளை வைத்துக்கோங்க உங்க மேல. Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே அப்பா, கருத்தாய் உருக்கமாக நாங்க ஜெபம் செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நாங்க உம்முடைய வார்த்தையை வைத்து நாங்க ஜெபம் செய்யணும், அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரம் ஆண்டவரே எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். இனிமேல் இன்றையிலிருந்து எங்களோட உணர்ச்சிகளுக்கு நாங்க இடம் கொடுக்காதபடி தேவனுடைய வார்த்தையை மட்டும் நாங்க பேசணும், தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மட்டும் நாங்க உச்சரிக்கணும்ப்பா. Hallelujah. We should speak only the word of God. We should speak only the laws of God. Hallelujah. Thank you Lord. Thank you Father. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல Hallelujah. Thank you Lord. உம்முடைய தழும்புகளை நோக்கி நாங்க பார்க்கிறோம். Hallelujah. உம்முடைய சிலுவையின் தழும்புகளை நோக்கி நாங்க பார்க்கிறோம். Hallelujah. உங்க கண்களை மூடி அப்படியே தேவனுடைய சிலுவையை உங்களுடைய மனசுல அப்படியே எண்ணி பாருங்க. தேவனுடைய சிலுவையை அப்படியே உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. Imagine the cross of Calvary. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பாருங்க. ஹல்லேலூயா. அந்த காட்சியில அவர் தலையில முள் கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, அவர் கையில ஆணி அடிக்கப்பட்டிருக்கு, கால்ல ஆணி அடிக்கப்பட்டிருக்கு, உடம்பெல்லாம் ஒரே ஸ்கார்ஸ் அண்ட் வூண்ட்ஸ், தழும்புகளும் காயங்களும் இருக்குது. அந்த தழும்புகள்ல இருந்து ரத்தம் அப்படியே கசிந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அவர் தலையில இருந்து ரத்தம் அப்படியே கசிந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல சுகம் வேணுமோ அந்த இடத்தை நோக்கி பாருங்க. உங்களுக்கு கால்ல சுகம் வேணும்னா தேவனுடைய கால்களை நோக்கி பாருங்க. அந்த ஆணி பாய்ந்த கால்களை பாருங்க, அந்த தழும்புகள் உள்ள கால்களை பாருங்க. அவருடைய தழும்புகளால் உங்களுடைய கால்ல சுகம் உண்டாகும்.
உங்களுக்கு தலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் தலையை நோக்கி பாருங்க. அந்த முள்கிரீடத்தை பாருங்க. அந்த முள்கிரீடத்தை வச்சு அவர் தலையில அழுத்துனாங்க. அவர் தலையில முள்கிரீடத்தை சுமந்தனால உங்க தலையில இருக்கிற வலியோ, உங்க மனசுல இருக்க டிப்ரஷனோ இன்றைக்கே விலகி போகும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தை பாருங்க. அவருடைய மார்பகத்தை பாருங்க. அங்க இருக்கிற தழும்புகளை பாருங்க. அதை பார்க்கறதுனால உங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளம் ஹீல் ஆகும். அவரோட வயிற்றை பாருங்க. அவர் வயிற்றுல இருக்கிற தழும்புகளை நீங்க பார்க்கும் பொழுது, அதை எண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளான பாகங்கள், இன்டெஸ்டைன், ஆப்டமன், யூட்ரஸ், இதுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. வேரெவர் யூ நீட் ஹீலிங், எந்த இடத்துல உங்களுக்கு சுகம் வேணுமோ அதை நீங்க இயேசுனோட சரீரத்துல பாருங்க. ஹல்லேலூயா. ரிபஹால நம ஷபஹலதிய ரகடனமா ஷோரபலதிய ரகடனமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பார்த்துட்டு சொல்லுங்க, நான் சுகமானேன், நான் சுகமானேன்னு சொல்லுங்க. நான் வியாதியில இருக்கேன்னு சொல்லாதீங்க வாய் திறந்து. டோன்ட் ஸ்பீக் யுவர் ஃபீலிங்ஸ், டோன்ட் ஸ்பீக் யுவர் சிச்சுவேஷன், டோன்ட் ஸ்பீக் யுவர் கண்டிஷன். உங்களுடைய உணர்ச்சிகளோ, உங்களுடைய சூழ்நிலைகளோ, உங்களுடைய பரிதாப நிலையோ அதையே நீங்க பேசக்கூடாது. அதை பேசுவதற்கு நீங்க உங்களை ஆண்டவர் அழைக்கல. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க தேவனோட இசைந்து இருக்கிறீங்க. யூ ஆர் ஒன் வித் தி லார்ட், யூ ஆர் ஜாயின்ட் வித் தி லார்ட், யூ ஆர் ஒன் இன் ஸ்பிரிட் வித் ஹிம். தேவனோட ஒரே ஆவியாக இருக்கிறீங்க. தேவனுடைய சிந்தை உடையவர்களாக இருக்கிறீங்க. யூ ஹேவ் த மைண்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருக்கீங்க. யூ ஹேவ் த மைண்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஃபாதர். ரீபஹலனமா ஷபஹலத. வாய் திறந்து சொல்லுங்க, நான் சுகமானேன், நான் சுகமானேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். எல்லாரும் சொல்லுங்க, நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். நானேன் சுமப்பேன், நானேன் சுமப்பேன் எந்த நேசு சுமந்தாரே. நானேன் சுமப்பேன், நானேன் சுமப்பேன் எந்த இயேசு சுமந்தாரே. ஹல்லேலூயா. எஸ், வாய் திறந்து சொல்லுங்க, நான் இந்த வியாதியை சுமக்க மாட்டேன், எந்த இயேசு இந்த வியாதியை சுமந்தார். Hallelujah. I will not carry this sickness in my body. I will not carry this depression in my mind. I will not carry this pain in my body. இந்த வியாதியை நான் சரீரத்தில் நான் சுமக்க மாட்டேன். இந்த டிப்ரெஷனை என் மனசுல நான் சுமக்க மாட்டேன். இந்த வலியை என் சரீரத்தில் நான் சுமக்க மாட்டேன். என் இயேசு இதை சுமந்தார், என் இயேசு இதை சுமந்தார் என்று வாய் திறந்து சொல்லுங்க. என் இயேசு இதை சுமந்தார். My Lord and my Savior has carried this. My Lord and my Savior Jesus has carried this. அவர் சுமந்தார்னு நீங்க சொல்லும் பொழுது நான் சொல்றேன், உங்க வியாதி எல்லாம் அவருடைய சரீரத்துக்கு போய். Hallelujah. When you declare that he has carried your sicknesses, he has carried your pains and sorrows, all your sicknesses, pains and sorrows will leave you. Hallelujah. அது உங்களை விட்டு விலகி போகும். அவரிடத்திலிருந்து சுகம் உண்டாகும், அவரிடத்திலிருந்து பரிபூர்ணம் உண்டாகும், அவரிடத்திலிருந்து சமாதானம் உண்டாகும், அவரிடத்திலிருந்து சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ரிபஹலனமா ஷபஹலதியா ரோகபலதரபா ரபடானமா ரகலரபா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஒவ்வொரு நாளும் நீங்க வார்த்தையை மட்டும் தான் பேசணும். ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபஹலனமா ஷபஹலதியா ரோஹோபலோதோரனமா. தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சுகத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. The power to heal is moving in your place. The power to heal is moving in your place. பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் தேவனுடைய வல்லமை நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல அது அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் தேவனுடைய வல்லமை உங்களுடைய வீடுகளில் அசைவாடி கொண்டிருக்கிறது. The power to heal is moving in your place. Hallelujah. The power to heal you of all manner of sicknesses. எப்படிப்பட்ட வியாதியில இருந்தாலும் எல்லா வியாதியிலிருந்தும் உங்களை சுகமாக்கும் தேவனுடைய வல்லமை உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், ஹல்லேலூயா, இப்பொழுதே அதை அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord.
Thank you, Father. நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, you are moving in them. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, you are moving in them. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, we thank you, Lord. We thank you, Holy Spirit, that you are moving in them. நீங்க அவருக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. Hallelujah. Thank you, Father. Thank you, Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, நான் கட்டளையிடுகிறேன், உம்முடைய நாமத்தினால எல்லா வியாதியும் விலகி போகட்டும். All manner of sickness, all manner of disease, I command it in the name of Jesus. Be healed right now in the name of Jesus. எல்லா அப்ரஷன் இந்த மைண்ட் அண்ட் டிப்ரெஷன் எல்லாம் வெளியே போகட்டும். எஸ், ஹalleluya. எல்லாம் தாழ்ந்த சிந்தனைகள், எஸ், ஆல் தோஸ் திங்கிங் பேட்டர்ன்ஸ், லோ செல்ஃப் எஸ்டீம்ஸ், ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை உடைய அந்த சிந்தைகள் எல்லாம் இப்பொழுதே வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்துல. அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த லோ செல்ஃப் எஸ்டீம், எஸ், ஹalleluya, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஹalleluya, அதெல்லாம் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். அது எதுவுமே உங்க குடும்பத்துல இருக்க முடியாது. அது எதுவுமே உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்க முடியாது. ஹalleluya. Thank you, Lord. நன்றி நன்றி நன்றி. கிறிஸ்துவின் சிந்தையோட உண்டாகட்டும். Let the mind of Christ be revealed. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. நன்றி 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 ஆண்டவர். எல்லா வியாதியும் சுகமாக்குற தேவன் நீர். எல்லா வலிகளையும் நீங்க சுகமாக்குற தேவன் நீர். Hallelujah. Thank you, Father. இன்றைக்கு இப்பொழுதே சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். Let there be perfect shalom. Perfect shalom in the name of Jesus. Hallelujah. Thank you, Father. Thank you, Lord Jesus. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ வர 18th வந்து ஐம் டிராவலிங் டு ஒரிசா. இந்த தடவை வந்து கந்தமால் டிஸ்ட்ரிக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே நிறைய பர்சிக்யூஷன்லாம் நடந்திருக்குது. அந்த இடத்துல வந்து ஐம் கோயிங் டு கண்டக்ட் 2 days மிஷனரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு ஒரு 2 days கான்ஃபரன்ஸ் நான் நடத்த போகிறேன். அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸ், தனியாக ஊழியம் செய்கிறவங்க, எந்த ஒரு ஸ்தாபனம், ஆர்கனைசேஷன், பேக்கப் அதெல்லாம் கிடையாது, தனியாக ஊழியம் செய்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு 2 daysக்கு வந்து 19th and 21 அங்கே நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் மிச்ச 2 நாள் வந்து வில்லேஜஸ்ல போய் மினிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 மிஷனரிஸ் செட் தேர் கோயிங் டு கம். ஸோ அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறது, சாப்பாடு, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த நடத்துறதுக்கான செலவுகள், ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கிவ் ஃபார் திஸ் மிஷன் ஒர்க். இந்த ஊழிய மிஷன் ஒர்க்குக்கு நீங்க கொடுக்கலாம். ஆல்ரெடி ஃபியூ பீப்புள் ஹவ் கிவன். ஒரு 7,000 rupees வந்து ஆல்ரெடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய தேவைப்படுது இதுக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் திஸ் ஒரிசா மிஷன் ஒர்க் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் திஸ், ஏன்னா இதுக்கு கொடுக்கறத நான் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். வி வில் நாட் பி யூசிங் ஃபார் எனிதிங் எல்ஸ். இது வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இட் பி யூஸ் ஃபார் தோஸ் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா அந்த மிஷனரிஸ் எல்லாருக்கும் வந்து தேர் நாட் வெரி மச், என்ன சொல்றது, அவங்களால வந்து நிறைய இது பண்ண முடியாது. அதனால வி ஆர் கோயிங் டு புட் த மணி அண்ட் டூ த கான்ஃபரன்ஸ் சார். இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த நியூ கவர்னன்ட் டீச்சிங்ஸ்லாம் தெரியாது. சூப்பர் நேச்சுரல் ஹீலிங், மிரக்கல், இதெல்லாம் பத்தியெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் நான் அங்கிட்டு போய் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நார்த் இந்தியாவுக்கு போய் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு ஒரிசா மிஷன் ஒர்க்குக்கு நீங்க கொடுக்க விரும்பினால் நீங்க என்னோட கூகுள் பே நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் போட்டிருக்கு, இதுக்கு நீங்க அனுப்புங்க. ஒரிசான்னு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஒரிசான்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த ஆஃபரிங் வந்து ஒரிசா மிஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணப்படும். லாஸ்ட் டைம் நான் நவம்பர் போகும்போது நிறைய பேர் கொடுத்தீங்க. அங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்க வந்து ஒரு 40 மிஷனரிஸ் நான் மீட் பண்ணேன். ஸோ அங்க போய் அதை நான் ஷேர் பண்ண அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த இது வந்து நான் வில் பி யூசிங் ஃபார் கந்தமால் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அது தவிர என்னுடைய ஊழியங்களுக்கு நீங்க கொடுக்க விரும்பினாலும் இதை யூஸ் பண்ணி நீங்க போடலாம். ஐ மீன், ஸோ ஒரிசாக்கு கொடுக்கணுன்றவங்க ஒரிசான்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 18th ஐம் லீவிங். ஸோ 18th போயிட்டு 22nd ஐம் பேக். ஸோ கந்தமால் போயிட்டு, ஸோ புவனேஸ்வர் போயிட்டு அங்கிருந்து பை ரோடு ஒரு 300 to 350 கிலோமீட்டர்ஸ் பை ரோடு நான் டிராவல் பண்ணணும் புவனேஸ்வர் போயிட்டு. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த இது ஒரு புது இடத்துக்கு நான் போறேன், புது ஃபீல்டு. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி எக்விப் பண்ணி இன்னும் அதிகமாக அவங்க கர்த்தருக்காக செய்யணும். ஆமென். அதுதான் தேவை. இந்தியா நீட்ஸ் த காஸ்பல். நிச்சயமா நான் நம்புறேன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் வந்து இந்தியா வில் பி கிறிஸ்துவுக்காக ஒரு மெஜாரிட்டி நேஷனா இருக்கும். இதுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுறார்களோ அந்த இடத்துல கிறிஸ்தவம் பரவும். வேர் தெர் இஸ் பெர்சிக்யூஷன், அப்ரெஷன், கிறிஸ்டியானிட்டி வில் ஸ்ப்ரெட் லைக் எனிதிங். ஐ மீன், ஸோ இந்தியாவில் நிச்சயமாக கிறிஸ்தவம் வந்து பரவி கிடக்கும். வரும் போற நாட்கள்ல வந்து இன்னும் அதிகமா பரவும். ஆமென். ஏன்னா இந்த கிரேட் கமிஷன் நம்ம படிக்கிறோம்ல, மத்தேயுல வந்து இயேசு சொல்றாரு, உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதுல வந்து உலகமெங்கும் நாம் போய் சொல்லும் பொழுது நிச்சயமாக வந்து அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள வருவார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அதனால வந்து
சுவிசேஷம் வந்து எல்லா இடத்துலையும் பரவும். ஆமென். ஸோ இந்த கிரேட் கமிஷன்ல பங்கேற்பதற்கு இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த இதுக்கு கொடுக்கறதுக்கு விரும்புபவர்கள் இது நீங்க கொடுக்கலாம். என்னுடைய காலிங் வந்து த கிரேட் கமிஷன் தான் என்னுடைய காலிங். ஐ எம் ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். ஸோ என்னுடைய அழைப்பே வந்து இதுதான். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஆமென். ஸோ இதுல நீங்க பங்கேற்க விரும்புகிறவர்கள், இஃப் யூ வாண்ட் டு பார்ட்னர் வித் திஸ் அண்ட் யூ வாண்ட் டு கிவ், யூ கேன் யூஸ் தீஸ் அக்கவுண்ட் டீடைல்ஸ் அண்ட் யூ கேன் கிவ். ஆமென்.